பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாட்காஸ்ட் பேர் என்னது? அன்ஸ்கிரிப்டட் வித் ஜே. ஓகே. ஏன் அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் வித் தட் இட்செல்ஃப். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யா. ஓ அப்படியா? வணக்கம் ஷோக்கு. வணக்கம். வணக்கம். இப்போ ரொம்ப அஃபிஷியல் ஆயிடுச்சுல, அந்த வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். யா. பட் இந்த இதுக்கு வந்ததுக்கு பெரிய நன்றி. யா 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 என்னைய கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் ஐ எம் யுவர் பிக் ஃபேன் நான். யா நன்றிகள். உங்களோட மேஷப்ஸ்லாம் பார்த்து நான் மேஷப் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். யா ட்ரை பண்ணிருக்கேன். அதே தான் வயசு வசா உங்கள் குத்து சாங்கெல்லாம் கேட்டுட்டு நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். எனக்கு சொல்லி கொடுங்க நீங்கள் அது எப்படி கரெக்டாக. ஃபோக் வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களா இப்போ இந்த ஷாம்பாகினி ட்ராக்கு? போத். சம்டைம்ஸ் லைவாக எடுத்துட்டு சம்டைம்ஸ் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு. இந்த ஷாம்பாகினியில் ஒரு ரோல் வருதுல்ல, அந்த ரோல் இருக்குல்ல, யா அது எப்படி எங்கேருந்து எடுத்து? அது லைவ். அது லைவ். யா அதனால தான் அந்த ஃபீல் இருக்கு. யா அது ஃபுல்லாகவே லைவ். அட் த சேம் டைம் தட் இஸ் அசல்ஸ் ஐடியா. அசல் ஒன்லி டோல்ட் டு கீப் தட். ஓகே. இன்ட்ரோல் அதை வை. ஸோ அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இட் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் ஆஃப் கொலாபரேஷன், யூனோ. ட்ரூ. ஸோ ஐ திங்க் ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக ஐ எம் யூனோ ஸோ மெச்சூர்ட் தட் I can listen to like other people idea without any ego and keep it, and I think that is my success, you know. More than like me creating like or it's a team effort. ஆமா அது என்கிட்ட நிறைய இருக்கு நினைக்கிறேன். working together. அதாவது ஒரே சிந்தனை ஆறது தான். இரு மூளை ஒரு சிந்தனை. இன்னும் நிறைய மூளை சேர சேர வாவ் அதுதான் மேட்ரு இல்லை? அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. எனக்கு அந்த 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 இது ரொம்ப பிடிக்கும். அது பறை. அது வந்து பேசிக்லி என்னன்னா இட்ஸ் அ பிளாஸ்டிக் ட்ரம். பேசிக்லி என்னன்னா நிறைய ட்ரம்ஸ் வந்து தோலில் இருக்கும். ஓகே. இட் ஹாஸ் another tone. So this thing is a plastic drum and நாங்கள் ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணோம். முதல்ல செம்மையாக ரெக்கார்டே பண்ண முடியல, ரொம்ப பீக் அடிச்சிட்டு இருந்துச்சு. தென் மொத்த மாடியில் போய் ரெக்கார்ட் பண்ணோம். அங்கே தான் ஓரளவுக்கு ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இத்தனைக்கும் என்னென்னா அப்படியே மொட்டை மாடியில் அப்படியே மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம், தூரமாக நிற்க வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்பயும் பீக் லைட்டாக அடிக்குது. அவ்வளோ பவர், அவ்வளோ லவுடாக இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. யா அது வந்து லைவாக இப்போ நீங்கள் மாடியில் போய் போனது வந்து யா ஆடட் சம்திங் நினைக்கிறேன். லைஃப் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு லெவல். ஸோ நீங்கள் வந்து அர்பன் தோழா, அந்த நேம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது இது வரைக்கும் எங்கேயும் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேன், அரசல் புருசலாக சொல்லியிருக்கேன். யா ஸோ பேசிக்லி இந்த பாட்டு வந்துச்சுல, கலமோனின்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, ஓஃப்ரான் அறிவு பயங்கரமாக அது ரிப்பீட்டில் கேட்டு. யா அந்த பாட்டில் வந்து ஒரு லைன் வரும், சொல்லுத்தோளா 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 அப்படி ஒரு லைன் வரும். ஸோ நானும் ஃப்ரெண்டும் டீ கடையில் உட்காந்துட்டு இந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி கேட்டுட்டு அந்த பாட்டு கேட்ட முடிச்ச அப்புறமா என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்பயுமே ஒரு இன்டெலெக்சுவல் டாக் போய்கிட்டே இருக்கும். ஹிஸ் நேம் இஸ் அஸ்வின். ஸோ ஹிஸ் நேம் இஸ் அஸ்வின். அவர் தான் நிறைய பாட்டு எழுதுறார். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி நிறைய பாட்டு போடுறோம். எனக்கு அஸ்வின் எழுதுவார். எவரிபடி ஹஸ் an அஸ்வின். யா இன்டெலிஜென்ட் அஸ்வின். அஸ்வினை டேக் பண்ணுங்க. யா டேக் யுவர் இன்டெலிஜென்ட் அஸ்வின். எஸ். ஸோ அவர் வந்து எப்படின்னா நிறையா படிப்பார், நிறையா படிச்சுட்டு ஈஸியாக சொல்லி தருவார். நம்ம வீடியோ பார்க்கறது புக்கில் படிக்கிறதோட இவனுக்கு எப்படி இதை சொன்னால் புரியும், ஸ்பூன் ஃபீட் பண்ண. ஆமாம், மெட்டஃபரில் சூப்பராக சொல்வார். நீ இது நினைக்கிறல அந்த மாதிரி அப்படி ஒன்று சொல்லி தருவார். ஸோ அந்த மாதிரி ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் அர்பனைசேஷன், நகரமயமாக்குதல், நகரத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தார். அப்போ வந்து இவர் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். நகரம் எப்படி உருவாதுன்னா, நிறையா வேறு இடத்துல இருந்து வேறு ஆட்கள் ஒரு இடத்துக்கு வராங்க, அண்ட் அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாது, அண்டு அவங்க வரதுனாலையும் உருவாது, இல்லை அங்கே இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் வராங்க. இட்ஸ் அ வைஸ் வர்ஸா. ஸோ அவங்க வரவங்க எல்லாருமே தே கம் வித் யூனோ அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் கல்ச்சர். அவங்களோட ரூட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய பேர். அண்டு சென்னை இஸ் அ வெரி யூனோ அர்பன் சிட்டி தட் இட் அக்செப்ட்ஸ் எவ்ரி கல்ச்சர், எவ்ரி ரூட்ஸ், அண்ட் அது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கொலாபரேஷனில் நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம், ஒரு கல்ச்சர். யூனோ இவன் சென்னை பையன்டா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். அண்டு இதெல்லாம் பேசிட்டு நாங்கள் வண்டியில் போய்கிட்டு இருக்கோம்.
திருப்பி அந்த பாட்டு ப்ளே பண்ணுறாரு அஸ்வின். சொல்லுத்தோளா அப்படியே கேட்டுட்டு நாங்கள் இப்படி போயிட்டு இருக்கோம் வண்டியில். உடனே அஸ்வின் வந்து சொல்கிறார் அர்பன் தோளா. ஓ ஷேட் ப்ரோ. அடுத்த நாளே போய் நான் வந்து யூடியூப்பில் போய் அர்பன் தோழான்னு போட்டு உடனே யா awesome. Because it's like, you know, it's like saying like I'm your urban friend, you know. It's like and it first எனக்கு அதை பற்றி ஒரு நிறைய புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. பட் it added a more purpose for my music, you know. I understand that music is a tool, you know. It has a more purpose எனக்கு கிடச்சிச்சு. ஆர்டிஸ்ட் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி பெர்ஃபார்மிங் நேம்ஸ் ஒன்று ஸ்டேஜ் நேம்ஸ் இருக்குல்ல. யா இஸ் இட் அது இருக்கிறது நல்லதா இல்லை வாட்ஸ் யோர் டேக் ஆன் இட்? அந்த மாதிரி ஓன் நேமை வச்சுட்டு ஆர்டிஸ்ட் இருக்கலாமா? வாட்ஸ் யோர் டேக் ஆன் இட்? சும்மா அவங்க சுய விருப்பம் தான் அது. ஃபார் மீ இட்ஸ் லைக் ஆல்வேஸ் ஐ ஆல்வேஸ் லைக் நான் ஒரு மாதிரி பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன் அதிலலாம் கொஞ்சம் நம்புவேன். ஒரு தெரியாத வேறு நபர்கள் பீப்புள் வந்து ஒரே விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இவனு இதே சொல்கிறான், ஆனால் இவங்க 2 பேர் பேசியிருக்கவே மாட்டாங்க. அதில் பயங்கரமாக நான் நம்புவேன். ஸோ எனக்கு அர்பன் தோழா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அஸ்வின் கிட்ட பேசினேன், அப்புறம் இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது அதோட ப்ரீஃப் தான் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஸ்டேஜ் நேம் வைக்கலாம் அப்படின்னு அப்போ யோசிக்கும் போது ஓகே அந்த மாதிரி ஒரு யூனோ அந்த மாதிரி ஒரு வேளை தோணுச்சுன்னா யூனோ பீப்புள் கேன். அது ஆனால் அது ஆர்கானிக்காக இருக்கணும். ஆர்கானிக்காக வந்துட்டு மண்டே உடச்சிட்டு இருக்கு. ஆர்கானிக்காக இருக்கணும். அண்ட் அவசியம் இல்லை லைக் இது அவங்கவுங்களோட சுய விருப்பம் தான். கிளிக் ஃபார் யூ. இன்னொருத்தருக்கு அவங்க நேம் கூட. சூப்பர். ஸோ இப்போ உங்களோட சவுண்டிங் அண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ராக்ஸை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும். ஏன்னா நான் ரீசெண்ட் டேஸில் வந்து ரேண்டமாக கேட்குற சாங்ஸில் வந்து செம்மையாக இருக்குது சவுண்டிங்னு பார்த்தா அர்பன் தோலான்னு ஓடிட்டுருக்கு பக்கத்தில். ரொம்ப நன்றி. அது செம்மையாக பிடிச்சிட்டிங்க. எப்படி பிடிக்கிறீங்க அதை? I think it's actually collective effect, I believe. I think like I always listen to people's opinion. I love collaborating with people, you know. So artist ego விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு generally artists do carry an ego la ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில டைம் வந்து ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிறதுல ஒரு பிளாக் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான்டா நான் வச்சதான்டா சட்டம். பட் அதை தாண்டி வெளியில் ஓப்பனாக இருக்கும்போது தான் ரியாலிட்டி கூட நிறைய கனெக்ட் ஆக முடியும்ல. ட்ரூ, கரெக்டாக சொல்கிறீங்க. ட்ரூ. அண்ட் ஐ திங்க் லைக் நம்ம படிக்கிறது பார்க்குறது இது எல்லாமே யாரோ ஏற்கனவே உருவாக்கி வச்ச விஷயம் தானே. அதுவே வந்து இன்னும் அதுலேருந்து தான் நம்ம ஒரு புரிதல் ஏற்பட்டு நம்ம ஒன்று உருவாக்குறோம். ட்ரூ. So it's not mine. So it's already created. And அதுலேருந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுற போது it's not completely mine. It's something like, you know. And I see as music making is a spiritual thing. You know. So அது வந்து ஒரு பரிசுத்தமானது. அப்படியே அங்கே வந்து இந்த ஈகோ இந்த விஷயம்லாம் இல்லாத போது அது அப்படியே பியூட்டிஃபுல்லாக பாட்டே நேச்சுரலாக இருக்கும். யா அந்த பாட்டு வழி காட்டும். அடுத்து என்ன பண்ணலாம். பியூட்டிஃபுல்லி செட். யா அந்த உங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கா? உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, நிறைய டைம் ஆயிருக்கு. இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இதாகலாம். சில டைம் வந்து நம்ம ஒரு ப்ரீ கன்சீவ்டு மைண்ட் செட்டோடு போயிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நின்றுட்டுருப்போம். பட் நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப ஃபிக்ஸேட்டடாக ஒரு ஐடியா கூட இருப்போம். அந்த டோன் வருதான்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைமில். ஸ்டூடியோ விட்டு வெளில போயிட்டு அடுத்த நாள் வரும்போது ஒரு புது ஃப்ளேவராக இருக்கும். அங்கேருந்து த ட்ராக் வில் டிசைட் வேர் இட்ஸ் கோயிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் இட்ஸ் ப்ரீதிங், ஆக்சுவலி ப்ரீதிங்ன்ற மாதிரி. ஸோ உங்கள் சவுண்டு பயங்கரம் ப்ரோ. நான் யூ ஹாவ் அ வெரி யூனோ ஆம்பியன்ட் சாஃப்ட் சானிக் சவுண்ட். ஆக்சுவலி நேற்று கேட்டல ஒரு 2 பாட்டு அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் நெக்ஸ்ட் அந்த மாதிரி தான் ஒன்று அப்ரோச் பண்ணலாம். அந்த ஒரு ப்ரொடக்ஷன் அந்த ஒரு மியூசிக் மாதிரி அப்ரோச் நீங்கள் பண்ணிருக்கீங்க. யூனோ ஒரு ஆம்பியன்ட் தங்க சிலை. ஸோ ஐ காட் லைக் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன். யூனோ நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோம், லைக் அந்த பேட்டர்னை ஏற்கனவே ஒருத்தவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அதை யூனோ தட் இஸ் அ கிரேட் திங். நோ அங்கே ஈகோ பார்க்காம அங்கே வந்து ப்ரோ ஒரு கொலாபரேஷன், அதுதான் மேட்ரே.
எனக்கு அந்த ரியாக்ஷன் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்போது அந்த ட்ராக் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட் ஜென்ரலாக இது பண்ணுற வேலையும் இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த ட்ராக் நீ கேளுன்னு நம்ம பிடிச்சி வச்சு பண்ணுவோம்ல. பாவம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் பாவம் அதுக்கெல்லாம். ஆனால் நீங்கள் கேட்கும் போது உங்கள் ரியாக்ஷன் ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம நினச்சது அங்கே கன்வே ஆகிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்து நம்ம அதில் கொலாபரேட்டும் பண்ணுறது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 different soundings. அது ஒன்றாச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். தங்க சிலை. ஃபார் ஷோர் அந்த பாட்டு பறக்கும், கன்ஃபார்மாக பறக்க விடுறோம். ரைட். நீங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரூபேந்தர் கூட சேர்ந்து உல்ஃபர் அப்படின்னு ஒரு பிராண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உல்ஃபர் இஸ் அபவுட் Ulfer வந்து is an artist management company. So it is a company that runs without like அது ஒரு சோஷியல் காஸ்ட்காக ரூபேந்தர் யோசித்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி ரூபேந்தரோட இட்ஸ் கம்ப்ளீட்லி ரூபேந்தர் விஷன், யூனோ, இந்த மாதிரி யோசித்து நம்ம இந்த மாதிரி ஒரு மேட்ரு பண்ணலாம். அண்டு உல்ஃபரோட மேட்ரு என்னென்னா கனெக்டிங் பீப்புள், கனெக்டிங் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், டிஃப்ரெண்ட் வேறு வேறு இசை பிரியர்கள், வேறு வேறு செக்டாரில் இருக்கிறவங்களை எப்படி கனெக்ட் பண்ணுறது, செம மேட்டர். ஸோ அதுதான் அதோட பர்பஸே. அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் இட் இட்ஸ் லைக் ஸோ கிரேசி ரைட் நவ். லைக் நிறைய பாட்டு வரப்போகுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராக் தான் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம், ஒரு ட்ராக் தான் ரிலீஸ் விட்டுட்டீங்களே. பிகாஸ் ஐ திங்க் லைக் பிகாஸ் எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு ரியலைஸ் ஆகுது, இது நம்ம தனியாக உட்காந்து நம்மளால் பண்ணியிருக்கவே முடியாது. யூனோ, நிறைய மைண்ட்ஸ் கேம் டுகெதர் டு பிரிங் தட் சவுண்டிங், பிரிங் தட் எல்லாமே. அந்த ட்ராக் அந்த ட்ராக் வந்து ஃபோனு நான் ஹலோ இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த ட்ராக் ஆக்சுவலாக. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரொடியூசர், மியூசிக் ப்ரொடியூசர் இதோ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எப்படி அந்த சவுண்டிங்கை பிடிச்சிங்க? இப்போ செம்மையாக இருக்குது. இப்போ ஒரு ரேண்டம் ப்ரோ, என்னால் இட்ஸ் ஜஸ்ட் லைக் பீயிங் இன் த மூமெண்ட். அண்ட் it's like I always like watch artists and writers in the room. If I make something, I'll see their face. Excite alaya, delete. You know, that's how collaboration, no? And same goes for everybody. True. They write something, we have to excite. Reaction illa. And at the same time, lot of argument will be going on. And which is like, எப்படின்னா ஒரு அப்படியே ஒரு பாசிட்டிவான ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கும், சண்டை இல்லாமல். Reasoning it will shape itself. இந்த மாதிரி மைண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த it will shape itself, the track will. அப்படி வந்திருக்கு. அதில் ஒரு கீழே ஒரு பேஸ் ஒன்று போட்டு குத்தி இருந்தீங்க. வா காரில் போட்டு 808 போட்டு. அண்ட் ஐ திங்க் லைக் சில விஷயம் வார்த்தைகளை தாண்டி உணர்வுகளாக இருக்குல்ல, அது வந்து எனக்கு இது இப்படி ஃபீல் ஆகும். ரொம்ப காலமாக ஒருத்தரோட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னா, நம்ம ஒரு 2 வார்த்தை சொன்னால் போதும், அவங்களுக்கு மொத்தமாக புரிஞ்சிடும். தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதான் சொல்ல வரேன். ஸோ ஐ ஹாவ் அ கனெக்ஷன் வித் ரூபேந்தர் தட் ஹீ exactly know what I want. And at the same time it goes vice versa. I make music for him to mix properly also. So music பண்ணும்போதே ஓகே, அவனுக்கு இந்த மாதிரி பண்ணி தந்தா ஈஸியாக முடிச்சிருவான். And also he makes sure that you know what I want also. So அந்த ஒரு வைஸ் வர்ஸா, அந்த ஒரு கொலாபரேஷன் மோட் இருக்கிறனால தான் பாட்டே சூப்பராக வருது நான் நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் கிளாஸ் செம்ம. ஏன்னா நீங்கள் ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக என்னென்னாலும் பண்ணலான்ற ஒரு ஜோன் உங்களுக்கு வந்துடுது இல்லை. மிக்ஸை பற்றி பெருசாக யோசிக்காமல் நான் பூந்து விளாடுறேன் நீ. ஆமாம், அனலிட்டிக்கலாக மோர். I'm like always try to break rules. And he's like more theoretical guy. And also like he's a bass player. And I'm a drummer. Okay. So it's like always a connection, you know, like எப்பவுமே ஒரு பேண்ட்ல இருப்பாங்களே, பேஸ் பிளேயர் ட்ரம்மர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு கீபோர்டிஸ்ட்டை ஒதுக்கிடுவீங்க அப்படின்னு இல்லை. இட்ஸ் லைக் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும். கீபோர்டிஸ்ட்க்கும் சிங்கர் கிட்டாரிஸ்ட் ஒரு மாதிரி டைட்டாக இருப்பாங்க. ஸோ பேஸ் பிளேயரும் ட்ரம்ஸர் தான் அந்த க்ரூவில் இருப்பாங்களே, 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் that connection. You carry the rhythm இது இல்லை அப்படின்னு. ஆசம். உங்கள் ஏர்லி சவுண்ட்ஸுக்கும்
இப்போ நான் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல. உங்களோட ட்ராக் 5 விரல் கேட்டேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நன்றி. அது 5 years பேக் 5 years ஆயிடுச்சு. ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது பண்ணது. எஸ். இப்போ வந்து சவுண்டிங் ஹஸ் இவால்வ்ட். ஏர்லிக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? I think I used to say a lot of sad stories back then. I used to be more vulnerable back then. Still I'm vulnerable, but I used to say in a very sad way. I'm a very sad person back then. நீங்கள் கவனிச்சிருந்தாலே தெரியும், நான் வெளிப்படையாக எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக பேசிடுவேன். ஓகே. ஸோ I recognize that my music has to spread happiness more. You know, has to like நிறைய பேரை ஆட வைக்கணும். You know, so I realized that, you know, and also there is another thing. மியூசிக் ப்ளே பண்ணுவோம், எல்லாம் ஒரு மாதிரி மியூசிக்கலாக கவனிப்பாங்களே. காடு கீடு அதெல்லாம் யோசிக்காத, ஆடு ஆடு, அவ்வளோதான். அதுதான் என்னோட மீட்ரே. ஆமாம், யூ டோன்ட் லைக் ஜட்ஜ் மீ. ஐ எம் நாட் மேக்கிங் மியூசிக் டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் மியூசிக் பண்ணல. ஜாலியாக இருக்கலாம். இது சில படங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி இது கரெக்டா இது தப்பான்னு பார்க்குற இனிஷியலாக மேபி ஆரம்பிச்சிருப்போம். பட் அந்த கதை கூட கனெக்ட் ஆகிட்டோன்னா தென் டெக்னிக்கலாக எதுவுமே வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஒன்ஸ் அந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு கன்வே ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னன்னா அப்படி உள்ள போயிடும். அதை தான் நீங்கள் பிடிச்சிட்டீங்க. ஆசாம். அந்த 5 விரல் ட்ராக் வந்து எப்படி நடந்துச்சு? லைக் அது உங்களுக்கு ஓன் இதுல இருந்து பண்ணீங்களா? ஏன்னா அதில் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போலாம் பண்ணுங்க ப்ரோ. அதையும் அப்படியா? இப்போ கம்ப்ளீட்டாக அதை விட்டு மூவ் பண்ணி ஆமாம், கம்ப்ளீட்டாக ஒரு டான்ஸ் மோடுக்கு ஜம்ப் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு நான் திருப்பி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு உங்களோட பண்ணனா அது இன்னும் சூப்பராக பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் லைக் ஒரு மாதிரி நான் காடை பிடிக்க, ஆமாம் நீங்கள் ட்ரம்ஸ் அடிக்க, ஆமாம் ஒரே கூத்தா இருக்கும். செம்மையாக அது பண்ண என்னால் இதாகும்னு நினைக்கிறேன். அது லைவ் ஸ்ட்ரிங்ஸா இல்லைனா? இல்லை, இட்ஸ் ப்ரோக்ராம்டு ஸ்ட்ரிங்ஸ். ஐ ப்ரோக்ராம்ட் இட். இட்ஸ் லாங் பேக், வெரி லாங் பேக். ப்ரோக்ராம் பண்ணி அந்த பாட்டு எதுக்கு எழுதினேன்? நான் ஸ்கூலில் வந்து நிறைய ஒரு மாதிரி ஸ்கூலில் ஒழுங்காகவே படிக்க மாட்டேன். ஓகே, பட் யூனோ லைக் ஐ பிலீவ் தட் ஐ எம் அ வீக் ஸ்டூடெண்ட். ஐ பிலீவ் தட் ஐ எம் அ டம். ஓகே, ஸோ I believed, but I realized that, you know, நம்ம நிறைய விஷயம் நம்புகிறோம். நம்மளை லெட் டவுன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மொக்க அந்த மாதிரி விஷயம் நிறையா நம்புறதுனால நிறைய முயற்சிகள் வந்து நான் எடுக்கல சின்ன வயசில். நான் மொக்க, எனக்கெலாம் எங்கே படிப்பேற போகுது, எனக்கெலாம் எங்கே மியூசிக் பண்ண போகுது. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது தான் எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, சுஜினி டீச்சர், அவங்க தான் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணதே மியூசிக் பண்ண, போய் பேண்டில் போய் வாசி, அதெல்லாம். ஷீஸ் மை கிளாஸ் டீச்சர். அவங்க சொல்லுவாங்க, 5 விரலும் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஏன்னா எல்லா விரலும் சேம் இல்லைல்ல. ஸோ யூ ஹாவ் சம்திங் ஸ்பெஷல், ஃபைண்ட் இட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ரியலைசேஷன் தான் அந்த பாட்டே. அண்ட் நிறைய பேர் இது தப்பாக எடுத்துக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் மியூசிக், அப்போ படிக்க தேவையில்லைன்னு. எனக்கு இன்னொன்று என்ன புரிஞ்சிச்சுன்னா, மியூசிக்கில் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டியதாக இருக்குது. ஐ ரியலைஸ் தட் யூனோ லைக் வி ஹாவ் டு பிலீவ் தட் வி ஆர் லைக் யூனோ டூயிங் குட், வி கேன் லேர்ன் மோர். அந்த ஒரு சின்ன நம்பிக்கையிலேருந்து, அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்லேருந்து தான் எனக்கு நிறையா விஷயம் படிக்க ஆரம்பித்தேன். யூனோ ஐ பிலீவ், பட் ஐ டென்ட் லிசன் டு பீப்புள் லைக் வேர் many people told that, you know, he's a slow learner, he's like all sort of things and all. But now I'm like adula trip aita, gaining knowledge. It's important you talk about this. ஏன்னா ஸ்லோ லேர்னர்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயத்தில் அவங்க இல்லைன்னா ஸ்லோவாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட் டசன்ட் எக்ஸைட் யூ ஆஸ் மச். அதே வந்து இப்போது நீங்கள் மேபி உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட் அந்த கிளாஸுக்கும் மியூசிக் கிளாஸுக்கும் நீங்கள் போகிற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது வந்து திஸ் வில் எக்ஸைட் யூ. அப்போ நீங்கள் வந்து மற்றவனோட ஃபாஸ்ட் லேர்னராக மாறிடுவீங்க. ஸோ ஐடென்டிஃபையிங் வாட்ஸ் ஃபார் யூ, எது நேச்சுரலாக வருதுன்றத ஏர்லியர் ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணுறதோ குட்ல. ஃபார் இது மியூசிக்னு இல்லை, ஃபார் அ பர்சன். சில விஷயம் போர் அடிக்கட்டும், சில விஷயம் எக்ஸைட் பண்ணும்,
அதை வந்து கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போது முன்னாடிலாம் நிறைய ப்ரெஷர் இருக்கும்ல, நீங்கள் அகடமிக்ஸ்னு படித்தா பிஸ்னஸ் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படி. பட் உங்களுக்கு மியூசிக் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸோட நீங்கள் அதை பர்சியூ பண்ணலாம். நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. என்ன மியூசிக்கே வந்து சீரியஸாக எடுத்து பண்ணலாம். அந்த 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 ஸ்டிக்மா உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசென்ட்லி. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. என்னது படிக்க போகிற மியூசிக் படிக்க போறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கே அது ஒரு சீரியஸானதாக இருக்காது. பட் அங்கேருந்தே நீங்கள் அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா லேட்டர் நீங்கள் வந்து நிறைய பெரிய பெரிய இடத்துக்கு போகும்போது அதான் அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கும், அவங்களோட இதாக இருக்கும். நிறைய பேர் ஆர்ட்டில் வரவங்க நிறைய பேர் எனக்கு வந்து இது ஒரு இந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, எனக்கு படிப்பு வரல அதனால் ஆர்ட் வந்துட்டேன். யூ ஹாவ் டு பி மோர் நாலேஜ் டு டூ அன் ஆர்ட். ட்ரூ. யூ ஹாவ் டு யூஆர் சேயிங் டு த க்ரௌட் யூ கான்ட் பி டம். ஸோ யூ ஹாவ் டு பி மோர் எஜுகேட்டட், மோர் ரெஸ்பான்சிபிள், யூனோ. அது நேச்சுரலாக வரதுனால சம் பீப்புள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக கூட இருக்கலாம். இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ற இதுதான், இது நார்மல் தானே அப்படின்ற மாதிரி. பட் அது நேச்சுரலாக வரும்போது அதோடைய தியரிஸையும் அதோட டெக்னிக்ஸையும் இன்னும் நீங்கள் படிச்சுக்கிட்டு யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ மேக் இட், த வேர்ல்ட் வில் பிலீவ் யூ. That's true. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு வின் ஆல்சோ. வின்ன்றதுலேயே நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. என்ன வின்னிங்ன்றது வந்து நாட் ஜஸ்ட் மேக்கிங் இட் பிக், நிறைய வியூஸ் வருதுன்றது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிற ஸ்டோரியை வந்து அப்படியே கன்வே பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் வின்னிங் இல்லை. அண்ட் த மாசஸ் இஸ் ரிலேட்டிங் டு தட். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ப்ரோ, இப்போது செம்மையாக கதை சொல்கிறாங்களே நிறைய, நீங்களும் சொல்கிறீங்க நிறைய. அந்த மாதிரி ஒரு கதையை நம்ம சொல்லி அது கன்வே ஆகி இன்னொருத்தர் அது கூட ரிலேட் பண்ணி கண் கலங்குறதும் சரி, ஆடுறதும் சரி, தட் இஸ் வின்னிங். மோர் ஆஃப் ஆத்தென்டிக் ஸ்டோரிஸ், யூனோ. இட்ஸ் லைக் நிறைய பேர் நடந்த நிதர்சனத்தை வெக்கத்தினாலேயும் இல்லை அசிங்கமாக நினச்சிப்பாங்களோ, இது நான் சொன்னால் நான் கீழே போயிடணும் அப்படின்னா நிறையா பாசிட்டிவாக அது போய் வெளில போய் ரீச் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அதை சொல்லாமல் இருக்கிறாங்க. பட் ஐ ஃபீல் லைக் ஐ டேக் திஸ் மூமெண்ட் ஆஸ் யூனோ லைக் சேட், யூனோ, திஸ் ஆல் இன்செக்யூரிட்டி ஸ்டோரிஸ் ஹாஸ் டு டர்ன் இன் டு பவர், யூனோ. இட்ஸ் லைக் தட் இஸ் ஹவு லைக் யூனோ, பிகாஸ் அதுதான் தட் இஸ் வாட் ஐ பிலீவ். வி ஆர் ஆல் லைக் ஒரு மோட்டிவேட்டர்ஸ் தானே. ட்ரூ. பிகாஸ் லைக் ஜிம்முக்கு போகும்போது கூட ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் தான் அடிச்சு இல்லை. உண்மை. மியூசிக் வந்து எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுல நம்ம லைஃப்லே. கார் ஓட்டும் போது யா எப்போதும் நிறைய பேர் அதை ஒரு இதாக்கிட்டோம்ல, லைக் காரில் போனாலே பாட்டு கேட்போம் அப்படின்னு. பட் அது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மியூசிக் வந்து லைஃப்ல எல்லா இடத்துலயும் நம்ம கூட முடிகிற வரைக்கும் மியூசிக் தான் வருது கூட. தட்ஸ் ட்ரூ. முடிஞ்ச பிறகு கூட அவங்க பெருமையா சொல்றதுக்கு மியூசிக் தான். ஆமா, தட்ஸ் ட்ரூ. பாடையில போகும்போதே அடி தானே, டண்டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு தானே அனுப்புறோமே, கொண்டாட்டத்துல தானே அனுப்புறோமே. எவல்யூஷன் ஆஃப் மியூசிக். மேன்கைண்டோட எவல்யூஷன்ல மியூசிக் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஐ திங்க் இட்ஸ் லைக் ஐ ஃபீல் மியூசிக் இஸ் லைக் யூ டாக்கிங் டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் யுவர் ஃப்யூச்சர் ப்ரெசன்ட். நான் ஒரு விஷயம் ஏன்னோ ரெக்கார்ட் பண்ணி அது என் ஃப்யூச்சருக்கும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். யூனோ, ஸோ தட் இஸ் அ கிரேட் திங், நோ, where I can talk to everybody through my songs. Because na starting stage la I used to fear a lot. I have so much of insecurity in my classroom where people say ஏன் நீ யாரு கூட பேச மாட்டேங்கிற, ஏன் ஸ்டேஜ் மேலே ஏற மாட்டேங்கிற, நீ ஏன் ஓப்பனாகவே இருக்க மாட்டேங்கிற. Because I was so feared. Because what if நான் தான் தப்பாக எதாவது பேசிடுவேனோ. Because always I have this fear, no. Because they termed me as a like this guy is a slow learner, so I should be right always. I have this thing or pressure layer, pressure. So it's being silent is safe, right? So நம்ம கம்முனே இருந்துடலாம். பட் ஐ ஃபீல் லைக் த்ரூ சாங்ஸ் அது வந்து என்னை உடச்சிச்சு. அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு பண்ணி எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசும்போது கமெண்ட்லாம் வரும்போது ஓகே, அது வந்து என்னை நெஜ லைஃப்லேயே வந்து இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஒரு 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 தெரப்பியாக இருந்துச்சு எனக்கு.
அந்த கான்ஃபிடென்ஸும் வேணும்ல. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் யூ டாக் அபவுட் திஸ். நீங்கள் அங்கே இருந்த யூ கேம் ஹியர் அண்ட் ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் அந்த ஸ்டேட்டில் இருப்பாங்க. தில் பி கன்ஃபியூஸ்டு. சுற்றி நிறைய பேர் சொல்கிறது இதெல்லாம் ஒரு இதாக அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாங்க. இல்லை உனக்கு இதெல்லாம் வராது அப்படின்ற ஜோன்லேயும் இருக்கலாம். பட் ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் ஒன்று இன்ஸ்பயர் பண்ணோம்ல, ஒரு மோமெண்ட்டோ சரி, இல்லை நீங்களே ரியலைஸ் பண்ணுறதோ சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ எனக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது மியூசிக்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஐ ஹவ் நெவர் லேர்ன்ட் மியூசிக். ஓகே, சேம். சூப்பர், ஹைஃபை. ஆக்சுவலி அதான் வித்தவுட் தேரி, ஜஸ்ட் பை ஹியர்ஸ். அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, அகெயின் இந்த தியரி தெரியலன்னா வந்து நம்மளை ஈஸியாக நம்மளை டார்கெட் பண்ணிடலாம். நம்ம தனியாக மாட்டணும். நான் ஸ்கூலோட பேண்டில் வாசிக்கணும்னு செம்ம ஆசை எனக்கு. எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து கொரினா மேம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க என்னை புஷ் பண்ணாங்க. நீ தான் ஆசைப்படுறல போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. எல்லா ஒரு டீச்சர் வந்து நான் ஆக்சுவலி அந்த மிஸ்ஸுக்காகவே ஒரு பாட்டு பண்ணணும். சுஜினி மிஸ்க்காக, கொரினா டீச்சருக்காகவே ஆக்சுவலி 2 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணணும். சீரியஸாக அவங்களோட ஹஸ்பண்ட் ஆர் மியூசிக் ப்ரொடியூசர். ஸோ ஓகே, ஷீ சா சம்திங்காக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். ஏன்னா அவங்க புஷ் பண்ணாங்க. அந்த ப்ராசஸில் என்ன ஆகிடுச்சு, ஓகே பேண்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே வந்து வாசிக்க சொன்னாங்க. நான் வந்து அப்போ வந்து நான் ரொம்ப புது இது. ஓகே, கீபோர்டு என்கிட்ட இருந்த கீபோர்டு வந்து அங்கே இல்லை. இந்த கீபோர்டு அட்வான்ஸ்டாக இருக்குது. ஐயோ இது ஒன்றும் தெரியல, இதில் சஸ்டெயின் பட்டன் எங்கே இருக்குது? ஏன்னா பெடல் இல்லை, சஸ்டெயின் பட்டன் இருந்தால் கூட இது பண்ணலாம். எல்லாம் நீனே கண்டுபிடி அப்படின்றாங்க. ஓகே, ஒன்றும் புரியல, லைட்டாக இதாகுது. சரி வாசி அப்படின்றாங்க. ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. வாசிக்கிறேன். லிட்ரலாக சிரிச்சாங்க. ஓகே, லிட்ரலாக அந்த அவமானமும் தேவை நம்ம லைஃப். லிட்ரலாக சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு ஓகே ரைட் கிளாஸுக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. ரைட்டு, நம்மளுக்கு இது வராது போல் அப்படின்னு வந்தாச்சு. ஆனாலுமே அதுக்கப்புறம் நடந்த அந்த கல்ச்சரல் ஈவெண்ட் மாதிரி நடக்கும்ல, அதில் கொரினா மேம் என்னை அனுப்புனாங்க. ஓகே, நீ போய் வாசி, உனக்கு என்ன வருதோ நீ வாசின்னு அனுப்புனாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண. அண்ட் தென் காலேஜில் அது வந்து ரொம்ப சீரியஸாக ஆச்சு. ஓகே, இதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் பேண்டில் போனேன். ஓகே, அங்கே கொடுத்த கான்ஃபிடென்ஸ் வந்து லைஃப் சேஞ்சிங்காக இருந்துச்சு. நீ நினைக்கிறத வாசிச்சா போதும், நீ என்ன நினைக்கிறியோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலையோ ஆத்தென்டிக். நீ கரெக்டாக வாசிக்கிற அப்படின்றத தாண்டி அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து அதுதான் லைஃப்பில் வந்து மியூசிக்கை நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு இதை கொடுத்து. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கலாம், இது நம்மளுக்கு வருமா இல்லை இதை சீரியஸாக எடுத்துக்கலாமா அப்படின்னு. பட் அந்த ஜேர்னி தான் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு அந்த பேஷன் அந்த இது இருக்கு. More than success. Yeah. You'll make it. I'm so happy that you contacted me. You know, like I have a people to talk. இப்போ உங்ககிட்ட நான் பேசலாம். இப்போ உங்கள் மியூசிக் எனக்கு பிடிக்கும், பயங்கரமாக பிடிக்கும். இப்போ உங்ககிட்ட நான் பாட்டு பண்ணலாம், நீங்கள் அது எப்படி பண்ணுறீங்கன்னு கற்றுக்கலாம். வைஸ் வர்சா. Yeah, you know, that is the thing. Because this like I have here for like 9 or 8 years மியூசிக் பண்ணிக்கிட்டே கொலாபரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இட் சேஞ்சஸ். நம்பர் 1 எப்பயுமே மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. யூனோ அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. பட் ஐ திங்க் சில விஷயம் மாறாதது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் நிம்மதி தரும்ல. அமைதி தானே இருக்கிறதுலே. அந்த அமைதியை வந்து நான் வந்து கொலாபரேஷன் பண்ணுறது, கனெக்ஷனில், மியூசிக் ப்ரொடக்ஷன் பேசுகிறதுல, ஆர்டிஸ்டோட பழகிறதுல, யூனோ அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கிறாங்க. அண்டு இந்த சிந்தனை வந்து இது உருவாக்க உங்களுக்கு உதவுதா? ஓகே, லெட் ஐ எம் திங்க் லைக் தட் ஃபார் சம் டைம். அது எனக்குள்ளேருந்து என்ன உருவாக்க நினைக்கிறதை பார்க்கலாம். யூனோ தட். ஏன்னா வி ஆல்வேஸ் திங்க் தட் லைக் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளது தான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப நாளாக நான். பட் ஆமாம், பட் அது எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உடஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, லைக் மை கேர்ள் ஃப்ரெண்ட் யூஸ் டு சே லைக் நாட் வாட் யூர் திங்கிங் is alone your perspective. Is millions of perspectives just here, you know. She says கேட்பாங்க, நீ சும்மா காது கொடுத்து கேளு, நிறைய விஷயம் இருக்கு, ஒன்று மட்டுமே நீ கரெக்டுன்னு போய் நினைக்காத, உலகம் ரொம்ப பெருசு அப்படி சொல்லுவாங்க. ஒரு கடல். யா, நீந்த வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். யா, இசையும் அப்படி ஒரு கடல் தான். யா, பட் ஆனால் ஐம் லைக் ஸோ சர்ப்ரைஸ். யூனோ ஒரே ஒரு சேம் கெனான் ஈவெண்ட் நடந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸ்கூல் ட்ராமா இல்லை
ஆமா அது எப்படின்னு தெரியல. லைக் அண்ட் ஆல்சோ லைக் யுவர் சிமிலர் ஃப்ரெண்ட் டைப். அஸ்வின் இருக்காரு அண்ட் ஒரு சினிமா கேங். சேம் ஐ ஆல்சோ ஹேவ் a சினிமா கேங். அண்ட் இன்னொன்று உங்கள்கிட்ட நான் டிஎம் பண்ணி பேசின உடனே நீங்கள் வந்து லைக் ரொம்ப நாள் தெரிஞ்ச ஒரு பர்சன் மாதிரி இருந்துச்சு. ஜென்ரலாக வந்து நிறைய இடத்துல நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன். ஐ வாட்ச் யூனோ. நான் பயங்கரமாக பார்ப்பல நீங்கள் பண்ணுற மேஷப்ஸ் எல்லாமே. ஐம் a crazy fan, you know. அதனால ஆனால் உடனே கனெக்ட் ஆகிடுச்சுன்ற ரெண்டு பேரும். நீங்கள் வந்து ஒன்று சொன்னீங்களே ரொம்ப நாள் பேசுகிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி எனக்கும் அப்படி நிறைய பேர்கிட்ட அவ்வளோ ஓப்பன் அப் ஆக மாட்டேன். லைக் யூனோ லைக் சில பேரோட கனெக்ட் ஆகல. கரெக்ட். யூ ஃபீல் லைக் யூனோ ஒரு 10 நிமிஷத்துலேயே ஓகே. பிகாஸ் லைக் வி ஆர் இன்டு மோர் மியூசிக் ப்ரொடக்ஷன் அண்ட் யூனோ ஸ்டூடியோ அந்த நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்களே. அந்த ஸ்டூடியோ டாக்ஸ் வந்து எனக்கு ரூபேந்தர்கிட்டயும் அதுதான் கனெக்ட் ஆச்சு. மீதி கதைலாம் இருக்காது. எனக்கு 2 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஐ லவ் மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ் மோ. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக டே அவன் என்ன பண்ணா தெரியுமா, இவன் என்ன பண்ணா தெரியுமா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிற தெரியுமா, இதுதான் இருக்கும். டே என்னடா இப்படிங்கடா வேற ஏதாவது பேசலாம். பட் லைக் மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஒரு நிறைய பிரயோஜனமான ஆக்கப்பூர்வமான விஷயத்த பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லாரும் we carry a vision. Yeah, we are traveling towards something இல்ல. Yeah, அப்புறம் when we meet வந்து வா ஒண்ணா போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒருத்தன் சைக்கிளில் வருவான், ஒருத்தன் காரில் வருவான், பைக்கில் வருவான். பட் வந்து எல்லாரும் ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். Yeah, and we all travel together. சில பேரை பைக்கில் ஏற்றிக்கிறோம். என்ன வாப்பா இன்னும் கொஞ்சம் வேகமாக அங்கே விடுறேன் அங்கே போகலாம். ஆமாம். யா ட்ரூ கம்ப்ளீட்லி ட்ரூ. உங்களுக்கு மென்டார் அப்படி யாராவது இருக்காங்களா? யா ஸோ எனக்கு மென்டார் சொல்கிறதோட இஸ் மை பிரதர். அண்ட் இஸ் மை லைக் யூனோ இட்ஸ் லைக் அவரை நான் எப்போ சந்திச்சேன்னா ஐ திங்க் 5 வரலுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஏதோ சம்திங் அவர்கிட்ட மியூசிக் காமிக்கிறேன். ஓகே ஓஃப்ரோ ஓகே அவர்கிட்ட வந்து மியூசிக் காமிக்கிறேன். கேவலமாக இருக்கு அப்படின்ட்டார். கேவலமாக இருக்கு மியூசிக்லாம் பண்ணாத என்ன இப்படி. நான் இப்போ ரொம்ப சின்ன பையன் ஓகே ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார் நல்லா இல்லை போய் நிறையா படிப்போம் அப்படின்ட்டார். இப்போ நான் உட்காந்து யோசித்தேன் ஏன்னா சுற்றி நிறைய பேர் வந்து மாப்பிள்ள சூப்பராக வேறு லெவலில் பண்ணுறடான்னு. பட் அவர் சொன்ன அப்புறமா தான் நிஜமாலே நான் உட்காந்து அனலைஸ் பண்ணுறேன். நிஜமாலே கேவலமாக தான் இருக்குது. யூ நீட் தட் ஒன் ட்ரூ பர்சன் டு லைக் ரியலி லைக் ரியாலிட்டியை சொல்கிறதுக்கு வித்தவுட் லைக் யூனோ ஈவன் இட் ஹர்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ கஷ்டப்படுவான் மாப்பிள்ள. ஸோ தென் 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் போய் வந்து காமிக்கிறேன் ஓகே சூப்பராக பண்ணுற நீ நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் மியூசிக் ப்ரொடக்ஷன் இதை பற்றி நிறையா பேசுகிறதோட இட்ஸ் லைக் மோர் ஹீ சேஞ்ச்டு மை பர்சனாலிட்டி. I had like so much of baggages, so much of confusion, so much of this thing. I used to like, you know, ஒருத்தர்கிட்ட புதுசான ஆள்கிட்ட போய் பேசுகிறனாலே நான் தயங்குவேன் ரொம்ப. பட் அந்த மேட்டர்லாம் எனக்கு அவர் தான் உடச்சி விட்டார். ஏன் பயப்படுற போய் பேச வேண்டியதானே. லைக் நீ ரொம்ப யோசிக்கிற பென் சொல்லுவார், ரொம்ப தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற. ஜஸ்ட் பி இன் த ப்ரெசன்ட் யூனோ. ஸோ ஸ்டில் லைக் யூனோ ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரை பேசிக்கிட்டே இருப்போம். அண்ட் இட்ஸ் மோர் அபவுட் நான் என்ன பார்க்குறேன்னா இட்ஸ் லைக் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அவங்க ஜூனியர் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு மாதிரி செப்பரேட் ஆயிடுவாங்க. இட்ஸ் லைக் டூ பிஸ்னஸ் அந்த மாதிரி போயிடும்ல. எப்பயுமே யாரோ லைக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படி ஆறாங்களே அப்படியே மெயின் ஸ்ட்ரீமாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஐ திங்க் லைக் என் மென்டாருக்கும் எனக்கும் அது அப்படி நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன். யூனோ வி ஹாவ் அ வெரி மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் லைக் யூனோ ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் லைக் ஹி ஆல்சோ ரெஸ்பெக்ட்ஸ் மீ. அண்ட் அந்த கனெக்ஷன் அப்படியே புதுசாக மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். ஹியூமன் எவல்யூஷன் அந்த இதெல்லாம் பேசணும். மியூசிக் இருக்குல்ல ஜென்ரலி வாட் இட் டஸ் டு அவர் பிரெயின் அப்படின்றத டிஸ்கஸ். உங்களுக்கு என்ன பண்ணுது? என்னென்னமோ பண்ணுது. யா லைக்
லைக் எஸ்பெஷலி லைக் வென் யூ வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் யூ லிசன்? இது நல்ல கேள்வி. ஆனால் எனக்கு பதிலே இல்லை. எல்லாமே கேட்பீங்க? ஏன்னா என் பிளேலிஸ்ட்டை பார்க்குற எல்லாருமே எப்படியா இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கேட்பேன். ரேண்டமாக இருக்கும். ஓகே. திடீர்னு ஒரு 70s அபா கேட்டுட்ருப்பேன். ஓகே. அப்புறம் அங்கேருந்து அப்படியே எல்விஸ் பர்ஸ்லிக்கு போவேன். ஓகே. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி இங்கே எல்லா கைண்ட் ஆஃப் ஆல் ஜேர்னல்ஸ் கேட்பேன். பா. அண்ட் அது மேபி இனிஷியலி ரொம்ப ஃபிக்ஸேட்டடாக இருந்திருக்கேன். R&B ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் R&B தான் ரொம்ப கேட்பேன். அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் லேட்லி எல்லாமே எக்ஸைட் பண்ணுது. எல்லாமே ஒரு செம்மையாக இருக்குல்ல. அது நம்ம ரொம்ப க்ளோஸ்டாக ஐ எம் திஸ் பர்சன், நான் இதாக கேட்பேன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறதோட இயர்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே. நீங்கள் நார்மலாக ஒரு மாசஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை நீங்கள் அந்த ஆர்ட்டுக்குள்ளே டைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாவ் அப்படி இருக்கும். எதுவுமே அப்படி இல்லை. எதுவுமே இதெல்லாம் அது ஆக்சுவலி நீங்கள் நிறையா கேட்குறதுனாலே உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அந்த அவேர்னஸ்லாம் நிறையா அது ரொம்ப உண்மை. அதோட ஆக்சுவலி நான் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் பாட்டே கேட்க மாட்டேன், சுத்தமாக பாட்டு கேட்க மாட்டேன். லைக் ஹவ் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மியூசிக் இஸ் லைக் my dad is a pastor, okay? So obviously if you are a pastor kid, you have to play any instrument in church. So அப்படி தான் எனக்கு நானாக விருப்பப்பட்டலாம் இல்லை. வாசிக்கலன்னா பொழந்துருவாங்க வீட்டில். சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் வாசிக்க ஆரம்பித்தது. அண்டு வீட்டில் ரொம்ப காஸ்பல், ரொம்ப கிறிஸ்டியன் ஃபேமிலினால எனக்கு மியூசிக்லாம் அவ்வளோ கேட்க செக்யூலராக மியூசிக் கேட்க எனக்கு வாய்ப்பு கிடச்சதே இல்லை. அண்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் இண்டிபெண்ட்டாக மியூசிக் பண்ணும் போது என் வீட்டுக்கும் தெரியுது, ஓகே கம்ப்யூட்டரில் இவனே பண்ணி மியூசிக் போடுறான். எங்கள் அப்பா ஒன்று தான் என்கிட்ட ஒன்று சொன்னார், ட்ரை டு பி மோர் மாரல், எத்திக்கலாக இரு எவ்ரி இது ஆஃப் லைஃப். ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ தட் வை ஐ டென்ட் லிசன் மியூசிக், ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தட். பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களா? இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் நான் நிறைய பிளேலிஸ்ட் அனுப்பி விட்றேன். அனுப்பிச்சி விடுங்கண்ணா. ஏன்னா நம்ம மியூசிக் நம்மகிட்ட வெளியில் வருது இல்லை, அதுவே பேசிக்லி வாட் வி கன்சியூம்ன்றது தானே. இதெல்லாம் நம்ம உள்ளே போயிருக்கோம் சப்கான்ஷியஸ்லி. இட் ஆல் பிளெண்ட்ஸ். அது நம்ம அறிவு. அறிவுன்றது அப்படியே தூங்கி எழும்பி பிறந்த உடனே வந்து அக்வயர் இட்ல. மியூசிக் அப்படிதான். யூ இன்க்ரீஸ் தி அவேர்னஸ். கரெக்ட். அண்ட் இதுதான்டா அதுதான்டான்னு ஃபிக்ஸேட் ஆகாம எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருந்துக்கிட்டு கற்றுக்கிட்டோன்னா அதுதான் ஆக்சுவல் லேர்னிங் நினைக்கிறேன். ஓகே. ஐ திங்க் யூ அக்ரி ஆன் தட்ல. ட்ரூ. லைக் ஹவ் யூ திங்க் அபவுட் திஸ் திங். நான் இன்னொரு உங்ககிட்ட ஒரு மேட்ரு கேட்கணுன்னு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பாட்டு பண்ணுறீங்களா இல்லை உங்கள் ஆடியன்ஸ்க்கு பாட்டு பண்ணுறீங்களா? நல்ல கேள்வி. இது ஒரு பேலன்ஸ். ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு உங்களையும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே. அட் த சேம் டைம் நம்ம ட்ராக்கை பிடிச்சி கேட்குறாங்களே, ஓகே, அவங்களையும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே. பட் கோரில் உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உங்களை லிசன் பண்ணுவாங்கல்ல, they'll be aligned just like you. ஏன்னா ஓகே உங்களோட டேஸ்ட்டை வச்சு தானே நீங்கள் இனிஷியலி பண்ணீங்க. ஓகே. அவங்களுக்கும் அது கனெக்ட் ஆகுதுன்னா they have the similar taste. ஓகே. அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். I get it. ஸோ நீங்கள் ஆஸ் அ ப்ரொடியூசர் ரொம்ப ஆடியன்ஸ் சென்ட்ரிக்காக பண்ணிங்கன்னா யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப் ஒரு பாயிண்டில். அட் த சேம் டைம் ரொம்ப செல்ஃபிஷாக இதுதான் நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு வச்சிங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் விலகி எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கக்கூடாதுன்றீங்க, ஒரு பேலன்ஸ். ட்ரூ. ஓகே ஓகே. அது இதுதான் உண்மைன்னு கூட கிடையாது. ஏன்னா நீங்கள் that's your balance. ராவாக இருக்கலாம். that's my balance. நீங்கள் ரா this is what I want to tell. இதை நான் சொல்கிறேன், நீ பிடிச்சா கேளு இல்லை போ, அப்படியே இருக்கலாம். ஹாரிஸ் சார் உங்களோட ஒரு மேஷப் ஸ்டோரி போட்டிருந்தார். ஆமாம், போட்டு வேற லெவல் மேட்டரில் செம்ம ஹாப்பி அந்த டைம்லாம். இல்லை வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நான் ஐ வாஸ் டூயிங் கவர்ஸ் அண்ட் மேஷப்ஸில் அந்த டைமில் அந்த ஆக்சுவல் ஆர்டிஸ்டே அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். the composer itself share the someone's cover. True. It's like he accepting that. True.
அது பெரிய மனசு அவர் சைட்லேயே இருக்கணும்ல, இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் ஈகோ அகெயின் அது வந்து அப்படின்ற உங்களை தடுக்க முடியும். பட் ஹீ கேம் ஃபார்வர்ட், வந்துட்டு இதை ஷேர் பண்ணிட்டு எனக்கு மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க. அது கேட்டேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்து வளர்ந்துருப்போம். ஸோ அவரோட ட்ராக்கை பண்ணி அவங்ககிட்ட இருந்தே ஒரு வேலிடேஷனோ ஒரு பூஸ்டும் கிடைக்கிறது வந்து இட் வாஸ் சரியல். ஏன்னா அவருடைய மிக்சிங் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும்ல. சவுண்டுன்னா க்ளீன் தான், க்ளீன். 4 ட்ராக் தான் இருக்கும், அந்த 4 ஃபுல்லாக இருக்கும், அப்படியே மிதக்க விட்டுரும். அப்போ நம்மளோட ட்ராக்கை கேட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதே வந்து நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட் இந்த சைடு இருந்து வாவ் அப்படின்ட்டு இருந்துச்சு. இட்ஸ் லைக் யூ நோ லைக் இட்ஸ் a great thing. நீங்க எப்படி அதை பார்த்தீங்க? நான் தான் சொல்கிறேன்ல ப்ரோ, உங்களை நல்லா ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ. நான் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இட்ஸ் லைக் எக்ஸிஸ்டிங்காக ஒரு காம்போசிஷன் மேலே இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணுறது ஒரு மேட்டர் இருக்குல்ல, இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஆல்சோ லைக் யூனோ யூ கனெக்ட் சாங்ஸ் மேஷப்பில். இது எப்படி சேரும் சேர வைக்கிறீங்களே, அதுக்கு ஒரு பயங்கர அறிவு தேவையில்ல. என்னால் மேஷப் பண்ண முடியாது, நான் பாட்டே மேஷப் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் யூ ஆர் லைக் கனெக்டிங் சாங்ஸ். நோ, தட் இஸ் அ சூப்பரான மேட்டரில். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த பாட்டில் இந்த போர்ஷன் பிடிச்சிருக்கும், எனக்கு அந்த பாட்டில் அந்த போர்ஷன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு இருக்குல்ல. பிடிச்ச எல்லா பிடிச்சி போர்ஷனே எடுத்து ஒரு பாட்டை ஆக்குறது வந்து அது ஒரு செம்ம மேட்டரில். ஸோ யூ அனலைஸ் தட். நோ லைக் திஸ் இந்த போர்ஷன் சூப்பராக இருக்குது, இந்த பாட்டில் இந்த போர்ஷன் சூப்பராக இருக்குது. யூனோ எல்லாம் ஒரு ஜோன் தான் ப்ரோ. ஓகே, எந்த ஜோனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் யூ வில் பி குட் அட்னு நினைக்கிறேன். மேஷப் பண்ணோன்னு இறங்கும்போது அந்த ஜோன்லேயே இருக்க போது நான் சும்மா எங்கேயா நடமாடினாலும் அடுத்த பாட்டு இது அடுத்த பாட்டு இதுன்னு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் அசல் பற்றி சொன்னீங்கல்ல, ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து அவர் ஜென்ரலாக பேசுகிறதே வந்து ரிதமிக்காக மைண்டில், ஏன்னா அவர் அந்த ஜோனில் இருக்கார். அந்த மாதிரி வந்து இந்த ஜோனில் என்னை போட்டுட்டு கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருந்தேன். அதனால் அந்த டைமில் அது வந்துட்டே இருந்துச்சு. பட் அதில் நிறைய காப்பிரைட்டு பிரச்சனைகளும் இருக்குது. ஐ திங்க் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, நான் சூப்பர் ஐடியா சொல்கிறேன். we have to make a 10 independent songs and we can mash up that. So it's like அப்படி பண்ணலாம், maybe our 20 and mash up. அண்ட் எந்த ஆர்டிஸ்ட்ல ஓப்பனாக இருக்காங்களோ அவங்களே உள்ள. இப்போ இந்த கமெண்ட் பண்ணுங்க, யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாரெல்லாம் வரீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இண்டி மேஷப். இட்ஸ் இண்டி மேஷப். எஸ், தி கோல் இஸ் டு கிரியேட் 10 songs and then mashup பண்றோம் இல்ல. கிரேசி ஐடியா. அண்ட் இந்த பிஸ்னஸையும் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. இப்போ மேஷப் பண்ணும்போது why it's difficult after a point-ன்றது வந்து there are so many record labels associated in the mashup. ஸோ அதில் வந்து நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு, டு பி ஆனஸ்ட். அது வந்து ஜென்ரலாக ஆடியன்ஸ்க்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அப்போ எப்படி எல்லா பாட்டும் எடுத்து பண்ணுறீங்க, எங்களுக்கு காப்பிரைட் அடிக்கிறாங்களே, உங்களை அடிக்கலையா? எஸ், சேம் அப்பீல். யா, பட் தட் இஸ் வாட் இஸ் அப்படி தான் அது. அண்ட் யூனோ தட்ஸ் ஹவ் இட்ஸ். அதுவும் அகெயின் அந்த பேலன்ஸை ஃபைன் பண்ணிக்கிட்டு அங்கேயும் நிறைய ரெக்கார்ட் லேபிள்ஸ் சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. நிறைய பிக் ரெக்கார்ட் லேபிள்ஸ் வந்து பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. சில பேர் என் பாட்டை திருடிட்டியா அப்படியே இருக்காங்க. பட் கோயிங் ஃபார்வர்டு வந்து ஒரிஜினல்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என் ட்ராக்ஸ்லாம் இனிஷியலாக ஒரிஜினல்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஐ எக்ஸ்ப்ளோர்ட் இந்த கவர், அப்புறம் கவருக்கு அப்புறம் மேஷப், அப்புறம் தமிழ் வெர்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த மாதிரி வி எக்ஸ்ப்ளோர் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். பட் எல்லாருக்கும் ஒரு லேர்னிங் இருக்கும். வி ஆல் இவால்வ்ல கதை சொல்லணும். அதுதான் நம்ம சவுண்ட்ஸ் மூலமாக ஒரு கதை சொல்லணும், நம்ம லிரிக்ஸ் மூலமாக ஒரு கதை சொல்லணும். சினிக்கும் இண்டிக்கும் எதனா டிஃப்ரென்ஸு? இண்டியில் வந்து நீங்கள் ரொம்ப ஆனஸ்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு எழுதலை, நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுக்குள்ளே என்ன போச்சு, you don't need any approval to tell a story, you know. True. You can be like I don't care, this is what I want to say. You can put yourself in a zone. அது உங்க கதையா இல்லனாலும் அதே நீங்க நம்ப வைக்கலாம். Yeah, that's true. Endless possibilities. And அந்த மாதிரி சில ஒரு
இது பண்ணும்போது உங்கள் சவுண்ட்ஸ்லேயும் நீங்கள் வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனுக்குள்ளே போவீங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த சின்ஸ் அந்த கார்ட்ஸில் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு குத்து வந்து நான் போன பாட்காஸ்ட்டு ஜென் மார்டின் கூட பண்ணியிருந்தேன். அப்போ தான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது பேசி எனக்கு குத்து வர மாட்டேங்குது, ஹவு டு யூ டூ இட் அப்படின்னும் போது அந்த ஜோனுக்குள்ளே போட்டு ஐ ஒர்க் ஆன் இட் ப்ரோ அவ்வளோதான் அப்படின்றாரு. அண்ட் உங்களோட ட்ராக்ஸும் நான் நிறைய இப்போ கேட்குறேன், எப்படியா இவர் இவ்வளோ I just call people who plays good drums. That's all. டான்ஸ் ஆட வச்சிருது. யார் நல்லா வாசிக்கிறாங்க, ஓகே சூப்பர் வாங்க ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் அந்த தர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லை? இப்போ எனக்கு பர்சனலி வந்து அந்த தர்ஸ்ட் வந்து ஆஃப்டர் ஐ செட் தட் இன் தட் பாட்காஸ்ட், ஏன் குத்து வர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை, அந்த சீக்கிங் இது ரொம்ப முக்கியம். தேடிட்டே இருக்கேன். அப்போ வந்து தேடும்போது தான் உங்களை இன்னும் நான் மனுஷன் என்ன பூந்து வளர்றாரு, 808 கீழே குத்துது, மேலே அங்கே இது போகுது, டைட்டாக இருக்கு, ஆட வைக்குது, அட் த சேம் டைம் குவாலிட்டி செம்மையாக இருக்கு, எல்லாமே இருக்கு. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த விஷயம்லாம் பண்ணும்போது இப்போ நானும் வந்து ஸ்டூடியோவில் கொஞ்ச நாளாக மேட் சயின்டிஸ்ட் மாதிரி அதில் தான் உட்காந்துருக்கேன். எப்படியா குத்து பண்ணணும். அண்ட் ஆல்சோ another realization I had is எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு ஆசையே பட மாட்டேன். யூனோ லைக் I let people to do their work, what they are good at. I am just good at in this one word, connecting. Wow. That's all. Connecting, that I am so good at that. So மீதியெல்லாம் அதுவாகவே நடந்துட்டு. ஆமா, கரெக்டான பீப்புள் கரெக்டான ப்ராஜெக்ட்ல கரெக்டா ஒர்க் பண்ணி கனெக்ட் பண்ணி அலைன்மெண்ட். இதுதான் மியூசிக் டைரக்டர்ல ஆக்சுவலா ஃபுல்லா உட்காந்துட்டு எல்லாத்தையும் அவங்க பண்ணாம they bring in எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரைட்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ். இந்த கனெக்டிங் பற்றி சொல்கிறீங்களே, ஸோ கனெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு? It's so important. It's so important that connections has to be ஒரு நமக்கு மட்டும் அது வேல்யூபலாக இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு வேல்யூபலாக நம்ம இருக்க பண்ணணும். ஐ ஆல்வேஸ் லைக் I offer more things to people, and so that they offer me something also. That is so important. Win-win. Yeah, win-win. So they have to value what I'm offering, and I have to value what they're offering. Abdi irundha da work agum, so I'll always like see that if they are like really valuing what I'm doing, okay, and I always like see them, okay, I value what he is doing, and that is something like nobody can and offer பண்றது யாராலுமே அது தர முடியாத ஒரு மேட்டரா இருக்கும். So asal writing and all, he's the best writer, the best. என்னை கேட்டிங்கன்னா சூப்பராக வர மாதிரி எழுதி ராப் பண்ணி ஒரு லிங்குவிஸ்டிக்கில் ஒரு மேட்ரு ஒன்று அன்லாக் பண்ணுறாரு. அந்த மாதிரி நான் இந்நாள் வரையும் யாருமே க்ளோசஸ்ட் பார்த்ததில்ல. அண்ட் he is so good at that. He is so unique at that. அந்த மாதிரி ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கணும். And I believe that I also have that sonic selling point, unique. And you also have that pads and the offer பண்ணும்போது I think automatically connections, everything will have, rather than you want to become everything. I want to be a good singer, I want to be a good drummer, I want நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்க, I want to be best in Superman mentality போவாங்க. That doesn't, இது ஒரு சப்ளை செயின் மாதிரி இல்ல? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், எக்ஸாக்ட்லி, எல்லாமே இருக்கணும். ஒரு மேனுஃபேக்சரர்ல இருந்து அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ரீட்டைலர். இட்ஸ் நாட் a team game anymore. டீம் வாங்கல, இட்ஸ் aligned individualism. Beautiful. It's like aligned individualism for their own needs. Everybody has to align. செல்ஃபிஷாவும் இருக்கணும், செல்ஃப்லெஸ்ஸாவும் இருக்கணும். ஆமா, அதுதான் அப்பா செம்மல. செல்ஃபிஷாகவும் இருக்கணும், செல்ஃப். தட்ஸ் ட்ரூ. அலைனிங் தான். அலைனிங் பற்றி நீங்கள் நிறைய உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து ஒரு டேர்ம் போட்டிங்களா அதில்? இப்போ பார்க்கும்போது எவ்ரிதிங். இந்த விஷயம் நான் வந்து ஓஃபரோக்கிட்ட இருந்தா கற்றுக்கிட்டேன். லைக் நிறைய விஷயம் வந்து அவர் சொல்லி தந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ லைக்
ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் ஹிம் இன் மை லைஃப் யூனோ. பிகாஸ் நம்ம யார்கிட்ட போய் அம்பூட கற்றுக்கிறோமோ அதுதான் இட்ஸ் கோயிங் டு பி ஆர் டோட்டல் டைரக்ஷன் ஆஃப் லைஃப் எங்கே போகுதுன்னு. அந்த விதை அது ரொம்ப முக்கியமானது. மியூசிக்கை தாண்டி இசையை என்ன பார்வையில் பார்க்கலான்னு அவர் எனக்கு ஒரு காட்டின பார்வை வந்து நான் யூடியூப்லேயோ இல்லை எங்கேயுமே பார்த்ததில்ல. பட் இட் வாஸ் லைக் யூனோ மோர் யூஸ்ஃபுல் பெனிஃபிஷியல் ஃபார் மோர் பீப்புள் ராதர் தென் அது எனக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்குது. பட் அந்த விஷயம் பண்ணும்போது இட் பிகம் லார்ஜ் அண்ட் இட்ஸ் மோர் பெனிஃபிஷியல் யூனோ. இது செம்மையாக இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், ஓஃப்ரோ ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், யூ கோ டு ஹிம் ஃபார் ஹெல்ப் மாதிரி கற்றுக்கிறதுக்கு. ஜென்ரலாக என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவர் வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் சொல்லி தருவார்னு. பட் அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹி ஓப்பன்ட் அப் சம்திங். இப்போ நீங்கள் சொல்கிறதுல வாட் ஐம் ரியலைசிங் சம்திங் எல்ஸ். லைஃபோடைய எதையோ ஓப்பன் பண்ண மாதிரி அந்த இம்பேக்ட் தான் ஐ கெட் ஃப்ரம் யூ. ட்ரூ. பீப்புள் ட்ராவலிங் டுகெதர் டுவர்ட்ஸ் அ விஷன். எனக்கு என்னன்னு நினச்சிட்டு இருக்கிறதும் பெரிய மிஸ்டேக். அட் த சேம் டைம் என்ன எனக்குன்னு யோசிக்கணும். பட் எல்லாருமே எனக்கு என்னன்னு வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஹீரோ சிண்ட்ரோம். ஒருத்தர் வண்டி பஸ்ஸு பிடிக்கணும், ஒருத்தர் கிளீனராக இருக்கணும். ஆமாம், அந்த மாதிரி எல்லாரும் அப்படி ட்ராவல் பண்ணால் அந்த பஸ் கோஸ் இன் தி ரைட் டைரக்ஷன். எக்ஸாக்ட்லி, அதுதான் பஸ்ஸை வச்சு சொல்லிட்டோம். இதுக்கு வந்து டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம். ஒரு பர்சன், ஒரு ஆர்டிஸ்ட், டிசிப்ளின் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். I think like that is what separating us from the நான் அந்த ஒரு அடிப்படையில் தான் பார்ப்பேனே, டேலண்ட் அடிப்படை. அந்த அடிப்படையில் நான் வந்து வளர்ந்துட்டேன், நான் மோர் டேலண்டட் அப்படி பார்க்க மாட்டேன். நான் எப்படி டிசிப்ளினாக இன்னும் இருக்கணும் அண்டு அந்த டிசிப்ளினில் இருக்கிறவங்களோட மட்டும்தான் நான் பேசுவேனே. லைக் பிகாஸ் அந்த டிசிப்ளினே வந்து ஐ பிலீவ் லைக் it will navigate your life to very good way automatically. You don't strictly need to be I should be really good person. You just need to be disciplined. You have to. How do you term discipline? Define it. So I like in terms of காலையில் எந்திரிக்கிறது, காலையில் எந்திரிச்ச உடனே like going jogging, all those stuff. அண்ட் அதுக்கு அந்தந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணுறது. அண்ட் ஆல்சோ த மெயின் திங் இஸ் லைக் ஸ்மால் டாக்ஸ். இக்னோர் த ஸ்மால் டாக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். இந்த ஒரு சின்ன சின்ன தேவையில்லாத பேச்சுகள், அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டும் இங்கே. டிசிப்ளின் சொன்னோன்னா எனக்கு பால் டப்பா தான் பயங்கர ஞாபகம் வராரு. This guy works like a beast. பாலை பார்த்து செத்தறி இருக்கேன். என்ன பண்ணுவார்னா, காலையில் வருவார், 9 மணிக்கு வருவார். I used to record his all songs. Okay, he's so comfortable, because like I'll make the artist feel like king. செம்ம அவங்கள ஒரு கிங் மாதிரி ஆக்கும் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணும்போது. I'll make to feel அப்படியே அவங்க என் ஸ்டூடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது they feel like so comfortable. Like I used to like transfer the energy. ஒரு டேக் முடியும் போது கத்துவேன், ப்ரோ they need that energy, right? அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவேன் ப்ரோ நெக்ஸ்ட். அப்படி இல்லாமல் இட் ஹாஸ் டு பி ஸோ எக்ஸைட்டிங். அண்ட் அதை நான் உணர்ந்து நிஜமாலே பண்ணுவேன். ஸோ அவர் வருவார், பேசிக்காக அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுவார் 9 to 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு 9 to 11 o'clock அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பட்டுன்னு ஸ்கிரிப்ட் எழுத போவார். ஓகே, ஒரே நாள் அதே பாட்டை முடிச்சுட்டு அதை பாட்டை எடுத்து ஸ்கிரிப்ட் எடுத்து போவார். சாயங்காலத்துக்குள்ளே டான்ஸ் டீம்லாம் வச்சு கொரியோகிராஃப் பண்ணி நைட்டு டேரக்டரை பிடிச்சி எடிட்டரை பிடிச்சி பிளான் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருப்பார். 3 நாள் முடிச்சிடுவார். வாவ். அண்டு அந்த 3 நாள் செம்ம ஃபோக்கஸ்டாக இருப்பார். அண்ட் சீயிங் சம்ஒன் லைக் ஹிம் லைக் இட் இன்ஸ்பயர்ஸ். அண்ட் பட்டு அண்ட் his like people is aligned people he has like Vengayam, the friends they help each other.
and that is also like great thing. So I see that discipline that in Paul, you know. அந்த ஒரு அது ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அண்ட் ஹீஸ் அ பர்ஃபார்மர், பயங்கரமான பர்ஃபார்மர். வெளியிலேருந்து பார்க்கும்போது ரேப் பண்ணிட்டு அப்படி இருக்கும், பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ டெடிக்கேஷன் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது. இதெல்லாம் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம். அண்ட் யூ ஆல்சோ லைக் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். ஐ ஹாவ் சீன் லைக் ஒரு 5 டைரி 4 டைரி பார்த்துருக்கேன். அவரோட எல்லா ஸ்க்ரீனும் வரைஞ்சிருக்காரு அவர். இப்படி இங்கே இருக்கணும், இது இங்கே. அந்த டைரி பார்த்து செத்துறேன். ப்ரோ என்னது ப்ரோ இல்லை ப்ரோ வீடியோ ஷூட்டுக்கு முன்னாடி இப்படியே வரைவேன் ப்ரோ. நெக்ஸ்ட் இது பேர் ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டு. யா, ஹீ டஸ் ஆல் தோஸ் திங்ஸ். பட் வாட் ஐ தாட் வாஸ் லைக் டான்ஸர்ல சும்மா அப்படியே போவாங்க லைவ்ல போனோம். லைக் அவர் ஸ்டோரி போர்டு என்ன ஒரு ஷாட்டுக்கு வரைஞ்சி வச்சிருக்காரு. that's really crazy, no, like having that vision in mind and அதை நஜத்துல கொண்டு வரார்ல. Oh, that's incredibly, that's why his videos are like so strong. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து சக்ஸஸ்ன்றது ஒரு வந்து சினிமா போகிறது தான் இருந்துச்சு. இப்போது வந்து பெருசாக ஒன்று பூம் ஆகிட்டு இருக்குல்ல இந்த ஸ்பேஸ்லேயும். ஒருத்தரும் ஒரு பர்சனா வெளில காட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த இந்த டைம் அப்படி இருக்குல்ல. that's true. ஒரு 6 years பேக் வந்து இந்த சீன் இப்படி இல்லை. ஒரிஜினல்ஸ் வந்து கேரமல் கண்ணாலே பண்ணேன். ப்ராபப்ளி ஒரு 5 years இருக்குமா. அப்போது வந்து சீனே டிஃப்ரெண்ட். அப்போது வந்து ரொம்ப தனியாக பண்ண மாதிரி ஐ ஃபெல்ட். அப்போ கண்டிப்பாக நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. பட் இப்போ வந்து இங்கே இட்ஸ் ஹேப்பனிங் ஃபைனலி. இந்த இடம் ஹேப்பனிங்காக இருக்குது. வாவ் அப்படி இருக்குது. ஸோ அது I feel like, you know, only certain perspectives and certain stories where அது மட்டும் தான் நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. And I think from different space and different geography and different type of people started to narrate, you know, narrate and say their story. And people started listening that. ஓ இந்த ஒரு கண்ணோட்டம் இருக்குதா, நான் இது இங்கே ஒரு வாழ்வியல் இருக்கா, ஓ அது அது வந்து ஒரு செம புதுசாக இருந்துச்சு. போக போக ஜென்ரேஷன்ஸ் ஆர் ஓப்பனிங் அப் டு இட். யா, and it's also a progressive thing, you know, it's also a great progressive thing and I'm seeing that. And அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்பயுமே நிறையா பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் போது இட் வில் பி மோர் ஹெல்த்தியர், யூனோ. எல்லாமே சுற்றி விழும்போது how do you pick yourself up? I think அது கீழே நம்ம போகிறது, அந்த ஒரு சோர்வான நிலைக்கு போகிறது, அது அவசியம் தான் நினைக்கிறேன். ரொம்ப கரெக்ட், ரொம்ப ரொம்ப அவசியம். அண்டு அதை வந்து கவலை வரினஸோட மிகைப்படுத்திக்க வேணாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ ப்ராசஸ், யூனோ. பியூட்டிஃபுல், யூனோ. ஆமாம், ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எப்படி எடுத்தோடனே பட்டர்ஃப்ளை ஆகுது, பூச்சி ஆகுது, ஒரு ஷெல்குள்ளே போகுது, அதுக்கப்புறம் தானே பட்டர்ஃப்ளை ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் அ நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி எனக்கு ஆகுதுன்னு நினைக்கும் போது ஓகே, சம்திங் இஸ் லைக் கோயிங் டு லைக் சம் நியூ ஸ்டஃப் ஐம் கோனா டிஸ்கவர். அதில் கூட பாட்டு பண்ணலாம்ல ஆக்சுவலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை. யா, நீங்கள் லைஃபோட டாப்லேயும் இருக்கலாம், பாட்டம்லேயும் இருக்கலாம், பட் ஹானஸ்ட்டாக அந்த கதையை சொன்னீங்கன்னா தட்ஸ் ட்ரூ. அதுதான் இல்லை. யா, தட்ஸ் ட்ரூ. அது 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 இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நிறைய தடவை இருக்கும்போது தான் நிறைய லேர்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் எல்ஸ் லைஃப் வில் பி மோர் மோனோட்டானஸ் அண்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் வில் கம். ஈகோ ப்ராப்ளம், ஐ அம் தி பெஸ்ட். இன்னொன்று நோட் பண்ணேன் உங்கள்கிட்ட, நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வைஸ் எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்? பிகாஸ் யூனோ லைக் ஐ ஷுடன்ட் பி, இது எனக்கு ரொம்ப என்னைய பாதுகாத்துக்க ரொம்ப தலைக்கான ஏறி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ yeah, I don't, ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ். it's a conscious. ஏன்னா நான் எப்பப்போ இந்த ட்ராக்லாம் ப்ளே பண்ணிட்டு ப்ரோ இது செம்மையாக இருக்குன்னா அப்படியா ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்லை நீங்கள் ரொம்ப என்னை புகழ்ந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஏறிடும். ஆமாம், அது நான் வாண்டடாக, யூனோ, ஐ ஆல்வேஸ் லைக் when people talk something, அதோட சோர்ஸ்க்கு நான் மாற்றி விட்றேன். இதனால தான் இது உருவாச்சு, அது என்னால். நான் எந்த ஒரு படைப்புமே நம்ம ஏதோ ஒன்று பார்த்து அது இன்ஸ்பயர் ஆகி தானே பண்ணுறோம். ட்ரூ. அது கை காமிச்சு விட்றானா அது. ஏன்னா ஐ திங்க் ஐ எம் அ வெசல். தேர் இஸ் சம்திங் ஹையர் ஃப்ரீக்வன்சி, நம்மளை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது.
அதோட பாத்திரம் தானா, அதுதான் சப்ளை பண்ணுது. அண்டு அது எப்போ நான் நம்புகிறேன், அது எப்போ நான் உருவாக்கினேன், இது எந்த நான் சொல்கிறேனோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, அப்போ கனெக்ஷன் கட் ஆகிடுது. த மோர் அண்ட் மோர் ஐ கோ கிரவுண்டட், மோர் அண்ட் மோர் பணிவாகிறேன், மோர் அண்ட் மோர் நான் வந்து ஆகும்போது அந்த பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நடக்குது நான் நம்புகிறேன். நிஜமாலே அது நடக்குது என் லைஃப்பில். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ட்ராக் என்ன கம்போஸ் பண்ணதில்? எனக்கா ஐ திங்க் இஸ் ஃபோனு ஆலோ தான். அப்படியா? யா, ப்ரொடக்ஷன் பண்ணதுலே இட்ஸ் லைக் நவ் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்போதைக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. ஏய் ஷிட், என்னடா நல்லா பண்ணிருக்கேனே, சூப்பரா அப்படி இருக்கு. தேர் இஸ் ஒன் சாங் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அந்த பாட்டு எனக்கு ரீசெண்டாக பிடிச்சிருக்கு. என்ன ஜானர்? இட்ஸ் அ சாங் ஃபார் மை கேர்ள் ஃப்ரெண்ட். டெடிகேட் பண்ண போகிறேன். யா ஸோ என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டு பண்ணேன். ஸோ அந்த பாட்டை வந்து லைக் விரும்பி பண்ணேன். அவங்ககிட்ட காமிச்சிட்டிங்களா? இல்லை, ரிலீஸ் ஆகும்போது பாருங்க சொல்கிறேன். ஏய் யா நைஸ். எப்போ வருது தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியல. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிருச்சா? இல்லை, இன்னும் லைக் ப்ரொடக்ஷன் மியூசிக் முடிஞ்சிருக்கு, இன்னும் வீடியோ அதை பற்றி எடுக்கிறதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் தான் பாடியிருக்கீங்களா? யா. ஓஹோ, ரொம்ப நாள் கழிச்சு பாடியிருக்கேன் நான். வருது பாட்டு வருது. யா எங்களுக்கு போட்டு காட்டுறீங்களா ஃபஸ்ட்டு? பிடிச்சவனை கேட்போம். எஸ், மியூசிக்கல் ஹை அப்படின்றது இட்ஸ் அ ரியல் திங். ஓகே, ஒரு ஜோன் இருக்குது, ஒரு அந்த இதில் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஒரு உள்ளே இருந்து ஒரு உணர்ச்சி வரும்ல, ஃப்ளோ ஸ்டேட், அந்த மாதிரி ஃப்ளோ ஸ்டேட். யா, அட் தட் டைம் வந்து அப்படி இருக்கும்ல, தட் ஹை மூமெண்ட். யா, அது எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? லெட்ஸ் டாக் அபவுட் தட். இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் டு மீ. அதனால தான் ஐ ஆல்வேஸ் டூ மியூசிக் டு கெட் தட். இட் ஃபீல்ஸ் லைக் எ யோகா. we are repeatedly doing that stuff, right? இல்லை, சிந்தனையை வரிசைப்படுத்தி எது தேவை எது தேவையில்ல, இது சேனலைசிங் யர் தாட்ஸ் அண்ட் ஒர்க்கிங். நான் சொல்கிறது வந்து சில டைம் யூ அச்சீவ் சம்திங்ல, லைக் யூ அச்சீவ் அ சவுண்ட். ஷாம்பாகினி ப்ரொடக்ஷன் கேட்கும்போது எங்களுக்கே ஒரு ரிதம் உள்ள வந்துட்டு அப்படி வருதுல. ஸோ யூ கிரியேட்டட் தட். ஹவு டிட் இட் ஃபீல் ஃப்ரம் தட் எண்ட்? யா, I feel like it happened. I didn't create. I always like அது நடந்துச்சு, அந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ எப்படி இருந்துச்சு? லைக் was it a high or was it work? Was it just what is like I'm so happy that அந்த இடத்துல நான் இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிகாஸ் அசல் trusted me. And Asal trusted me and gave this song to me. Because when we started, அசலும் நானும் பேச ஆரம்பிக்கும் போது சும்மா அசல் வந்து ஒரு 5 பாட்டு பாடினார், இதில் எது பண்ணலாம் சொல்ல அப்படின்னு. Then I was like, this Shampagini was like without music it worked. அந்த மாதிரி ஃபீல். நான் பண்ணுறதெல்லாம் ஒர்க் ஈட் ஸ்லீப் சில். நீ பண்ணிட்டு டேபிளில் வை அத்தா மச்சான் டீல். நீ கொலாரு குத்தா ஆக மாட்டேன். இட் ஆட்டோமேட்டிக்லி ரெசினேட்டட். யூ டோன்ட் நீட் பட் டு பேலன்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃப்ளோ, அந்த கைண்ட் ஆஃப் ஒரு லிரிசிசம் ஜஸ்டிஃபை பண்ண, யூனோ அதுக்கு மேலே இன்னொன்று. யா, இட்ஸ் டு பேலன்ஸ் தட். அண்ட் இட் வாஸ் லைக் வி ஒர்க்ட் இட். அது பியூட்டிஃபுல்லி டன்னு வேணா. யா, இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே, எந்த ஒரு ரிதமோ ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே இல்லாமல் அந்த ரேப்பை கேட்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ஐ ரீசென்ட்லி ஃபெல்ட். இந்த ஸ்னாப் சாட் ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க, அங்கே போயிருந்தேன். அப்போ அசல் கேம் அண்ட் பெர்ஃபார்ம் தேர். அப்போ எதுவுமே இல்லை, ட்ராக் இல்லை, எதுவும் இல்லை. ஹி ஸ்டார்டட் ராப்பிங். அந்த பையாடே அந்த செகண்ட் இதில் வரும்ல, அந்த எத்தனை ஃபயர் இன்ஜின் அதை பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே உட்காந்து கேட்டே இருந்தேன். ஓகே அப்படின்னு அப்படியே பண்ண தன்னால் அப்படியே ஒரு உள்ளே இருந்து ஒரு ஃபீல் வந்துச்சு. அது எந்த ரிதம் எதுவுமே இல்லாமல், ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாமல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல், ஜஸ்ட் வித் வேர்ட்ஸ் யூ கேன் டூ தட். அது ரேப்போட பவர்ல அது. தட்ஸ் ட்ரூ. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குல்ல, அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி.
இட்ஸ் லைக் அது ஒரு தவறான ஒரு சொல். நான் அந்த பாட்காஸ்ட்லேயே ஏதோ ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக கன்வே பண்ணல. லைக் யூனோ ஒரு தவறான ஒரு சொல் வந்து அந்த மொத்த கான்டெக்ஸே மாற்றுறதுக்கான யூனோ நம்ம எந்த வார்த்தையை அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதுவாக தான் ஆகிறோம் நம்ம. யூனோ லைக் நீங்கள் நெகட்டிவாக ஐ ஃபீல் வீக் அப்படின்னா யூல் பி வீக். அதை விட்டு வேர்ட்ஸோட பவர். இட்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் பண்ணுறது பதிலாக ஐ எம் ட்ரைங். That's a great way of completely வேற. அண்ட் அது அங்கேருந்து பூஸ்ட் ஆகும். அது நம்மளுக்கும் அப்ளைஸ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அப்ளைஸ். லைக் when you're with a negative gang or a group of people. Because I learned that from Asal. He is a very positive person. That's why he can like write a song. அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு அவர் பாட்டு. ஒரு நக்கலான ஒரு ஆள் கூட தான். அந்த நக்கல்லையும் ஒரு யூனோ இட் won't hurt anybody. அது ஒரு ஜோக்காக தான் இருக்கும். ஒரு பாட்டு எல்லாமே கதை தான் சொல்கிறோம் பாட்டு மூலமாக. சரி, நம்ம ஆர்ட்டாக சொல்கிறோம், we're all telling a story. பட் லிரிக்கலாக சொல்லாமல் சவுண்டு மூலமாக கதை சொல்கிறது எப்படி? we do that இல்லை. அந்த சவுண்டு ஒரு ஸ்டோரி சொல்லுதில்ல, அது சிந்தாவும் இருக்கட்டும் இல்லை கம்ப்ளீட்லி ஒரு ரா நேச்சுரல், நம்ம எவ்ரிதிங் டெல்ஸ் அ ஸ்டோரி இல்லை. ட்ரூ. ஸோ பை சவுண்ட் வந்து கதை சொல்கிறது எப்படி? லெட்ஸ் டிஸ்கஸ் தட். ஓகே, இட்ஸ் கிரேட். பா, ஐ நெவர் தாட் ஆஃப் திஸ் திங். நான் யோசித்தே பார்த்ததில்ல, பட் நல்ல கேள்வி. எப்படி பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கணும். இப்போது it should do something to you la as an artist first. இப்போ சிந்தா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அவிச்சி. நம்ம இப்போ கூட கேட்டுட்டு இருந்தோம், லெஜெண்ட். எலக்ட்ரானிக் மியூசிக் கேன் கேரி சோல், கேன் டச் யூ அப்படின்றத வந்து அக்கார்டிங் டு மீ அதை வந்து பண்ணது அவிச்சி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேட்குற எல்லா ட்ராக்ஸுமே வந்து வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவிச்சியோட EDM வந்து இட் கனெக்டட் டிஃப்ரெண்ட்லி. இமோஷ்னலாக EDM மூலமாக கன்வே பண்ண முடியும். பிகாஸ் EDM இஸ் நேச்சுரலி டான்ஸ் மியூசிக். கரெக்ட். பட் இதில் வந்து ஒரு மாதிரி ஒரு லைவ் அக்கோஸ்டிக் கிட்டார் கூட ஒரு சிந்த் போயிட்டு இருக்கும் மேலே ட்ராப்பில். அண்ட் தட் கிவ்ஸ் யூ ஹையில் அந்த ட்ராப். அவிச்சியோடைய வேக் மீ அப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், இந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம். அப்போது ஹீ வாஸ் ஆனஸ்ட். ஹீ வாஸ் ட்ரைங் டு டெல் சம்திங். அதை வந்து ஆனஸ்ட்டாக அவர் பண்ணார்ல. இப்போது ஸ்டோரி டெல்லிங்ன்றது ஜஸ்ட் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிதான்றதுக்கு க்ளோஸ்டாக இல்லை. அது ஜஸ்ட் வித் சின்ஸ் யூ கேன் கனெக்ட். வேர் அல்ல, அது ஒரு சம மேட்டர் இல்லை. வேர் the synth was naturally used to like to make some club hits where he used the synths for a different purpose. மியூசிக் ப்ரொடக்ஷனில் வந்து நம்மளை க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண வைக்கிற நிறைய இன்ஸ்பைரிங் இதில் அவர் ஒருத்தர். That's true. நீங்கள் ஃபோன்னா ஹலோ ட்ராக்லேயே வந்து இட் வாஸ் கானா அண்ட் ரேப் ஆல்சோ இல்லை? கானா ரேப். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது கேட்குறதுக்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா டூ டிஃப்ரெண்ட் இது. I got like more opinion. People were saying that ஃபோனுனாலும் ரொம்ப லோக்கலாக இருக்குது, you can do something decent. Some people saying that it was like crazy, some சூப்பராக இருக்குது musically. And I believe it generated more opinion. That is the success, I believe. I am not here to say they are right or they are right, this side is right. பட் அந்த சைடு சொல்கிறதுலே ட்ரூத் இருக்குல்ல. என்னென்னா லோக்கலாக இருக்குது அப்படின்றதுல வாட்ஸ் ராங்? லோக்கல்ன்ற வேர்டே வந்து ஒய் ஷுட் வி லுக் டவுன் ஆன் இட் சொசைட்டியா? இப்போ ஐ திங்க் இட்ஸ் சேஞ்சிங். பட் லோக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? நம்ம லோக்கல் தானே, இங்கே தானே இருக்கோம். ஸோ இந்த லோக்கல் கல்ச்சரில் இருக்கிற விஷயத்த நம்ம பண்ணும்போது இட்ஸ் குட் ஒன்லி. தட்ஸ் ட்ரூ. ஐ திங்க் இது வந்து நம்ம பிரிட்டிஷர்ஸோட மைண்ட் செட்லேருந்து வந்ததுனால, வீவர் அந்த ஒரு ஸ்லேவ்ஸாக இருந்து வந்ததுனால லோக்கல் வந்து இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அதான் அசல் சொல்லிருப்பாரு. தமிழ் தெலுங்கு ஹிந்தி இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அதான்டா என் டார்கெட்.
I listened to that line every morning. And while I was like focusing, like அந்த பாட்டு பண்ணும்போது அந்த இடம் ஸ்பெஷலாக இருந்தே ஆகும். I worked so much for that portion. The whole power should be there. Not even I concentrated on chorus. Okay. That is a second verse of the song. But அந்த இடம், அதாவது நான் எந்த அளவுக்கு யோசித்தேன்னா கோரஸ் கூட கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி பண்ணலாம், இந்த இடத்த இன்னும் அழகாக்கணும். பட் அங்கே வாய்ஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே லைக் இது கிளியராக வெளில வரணும், பெருசாக அங்கே பின்னாடி இது இல்லாமல் எல்லாத்தையும் லைட்டாக செட்டில் பண்ணிட்டு ஸோ இது கன்வே ஆகணும் அப்படின்னு. இது கன்வே ஆகணும்னு. சூப்பர். நம்ம வந்து இப்போது இந்த ஒர்க் லைஃப், பர்சனல் லைஃப் இருக்கா உங்களுக்கு? எல்லாருக்கும் இருக்கும்ல. இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு இல்லவே இல்லை. ஐ திங்க் லைக் மை ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் இஸ் ஒன். அது எல்லாமே ஒன்று தான் எனக்கு. பர்சனல் லைஃப் இஸ் ஆல்சோ மியூசிக் ஃபார் மீ. அண்ட் அதை சுற்றி தான் நான் எல்லாமே கட்டமைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மியூசிக்கை சுற்றி தான் என் குடும்பத்தையும் சரி, லைக் என்னோட மியூசிக்கோட பெரிய ஃபேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட். அதை சுற்றி தான் நான் எல்லாமே லைக் ஐ எம் அலைனிங் மை செல்ஃப். தட் இஸ் ஹவ் ஐ வாண்ட் டு பி. லைக் ஐ எம் சீயிங் மியூசிக் ஆஸ் மோர் தென் அ ஜாப். அது ஒரு வேலை, வருமானம், இதை தாண்டி நான் பார்க்குறேன். இட்ஸ் லைக் மோர் லைக் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஃபார் மீ. இப்போ வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட் ஜென்ரலாக இருக்கிற ஒரு தானே, ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே யூ கெட் புல்ட் இன்டு இட் அண்ட் you're completely detached with the people, like your family. How do you balance that? Like, so you're saying that do you like ஒரு வாரம் காணாம போயிட்டீங்க, ஆனால் you should be there for your family as well. You're just being true to the art, but அதுதான் நான் பர்சனல் லைஃப்னு சொல்கிறேன். இங்கேயும் நீங்கள் you have to spend time. How do you I know my limits. Like I know my limits that I have to be there in certain things. If my dad birthday, I have to be there. If my mom birthday, I have to be there. Like I does all those things and all. But also they understand, my mom, dad understand me. இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான், இவனை டிஸ்டர்ப் பண்ணானா. They also understand. Then my beginning stageல எங்கள் அப்பா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா திஸ் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் லிட்டில் சஸ்பீஷியஸ், ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. பட் நான் என்னோட நடவடிக்கையெல்லாம் பார்த்து ஓகே கூல் தான், பார்த்துப்பான், எங்கேயோ கரெக்டாக தான், ஆமாம் ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இட்ஸ் லைக் யூ ஆர் ரன்னிங் யுவர் ஓன் பிஸ்னஸ் ஆஸ் அ சிங்கிள் ஆண்டர்ப்ரனர். And you are the brand என்றது we were discussing. Yeah. Is your sound the brand? Or நீங்கள் தான் பிராண்டா அப்படின்றத ஒரு ஆர்டிஸ்ட் ஜட்ஜ் பண்ணணும்ல. அது நம்ம அது பேசும்போது எனக்கே ஓகே அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஐ திங்க் த ஆர்டிஸ்ட் இஸ் த பிராண்ட். The artist is the brand. And everything else is marketing tools. Yeah, marketing like sounds tools. Yeah. Because the song is a marketing for me. Yeah. Interesting. ஏன்னா அந்த சவுண்டு தான் பிராண்டான்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும், எனக்குமே இருந்திருக்கு. பட் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து வாஸ் ட்ரூ. லைக் இப்போது நம்ம ரேடியோ காலத்துலேருந்து இந்த ட்ராக்கை கேட்டால் இது இவங்க தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறோம்ல, அதுதான் மார்க்கெட்டிங் டூலில். அண்ட் த பிராண்ட் இஸ் த பர்சன் ஹூ கம்போஸ். இந்த அவேர்னஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரூ. தேங்க்யூ ஃபார் ஓப்பனிங் மை ஐஸ். எனக்கு இன்னொருத்தர் பண்ணார், அப்படியே அந்த மெசேஜை பாஸ் ஆன் பண்ணுறேன். நல்ல மெசேஜ் அது. அது இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் யூ மோர் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கு, கிளியர். அண்ட் ஒரு மியூசிஷியனாக ட்ரை பண்ணிருக்கிறவங்களுக்கும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ட்ரூ. அப்போது எதில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றதை இன்னும் சேனலைஸ் பண்ண முடியும்ல. ட்ரூ. ஏன்னா ஃபுல்லாக சவுண்ட்ஸ், ரிதம், மிக்ஸ். யூ ஹேவ் டு லைக் வி ஹேவ் டு யூ அண்ட் மீ ஃபைண்டட் ஆர் நீஷ் நேச்சுரலி. எனக்கு இது ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. பட் இதை நான் தெரியாமல் எப்படியோ பண்ணிட்டேன் நான். I hope you also did. Naturally you also did. இப்போ சொல்லும்போது ஆமாம், naturally you also did that. I want to ask you the same question. How you like deal your personal life and your work life? How I want to know that.
உங்களுக்கு எப்படி செப்பரேட்டாக பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட செப்பரேட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது நான் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது ஸ்டூடியோலே 24 hours கூட இருப்பேன். ஓகே. ஸ்டூடியோலே பெட்டை போட்டு அங்கேயே படுத்துங்க. ஓகே. அப்படியே ஐடியா வந்துச்சுன்னா எழும்பிட்டு ஓகே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல். ஓகே. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல? கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ டெல் மீ வாட் இஸ் ஆஸ் அ மியூசிக் ப்ரொடியூசர், அதாவது மியூசிக் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மியூசிக் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆன அப்புறம் மியூசிக் பண்ணி என்ன வித்தியாசம்? யா உண்மையை சொல்லணுமா? யா 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 இல்லை சிம்பிள் அதான். இப்போ நான் சொன்னது நான் ஸ்டார்ட் பண்ணல அந்த இதுதான். ஸோ முன்னாடி வந்து மியூசிக் ஃபுல் டைம் மியூசிக்காகவே இருக்கும். லைக் லிட்ரலாக நான் 24 hours ஸ்டூடியோவில் இருப்பேன்னு நான் சொல்கிறது வந்து பொய் கிடையாது. லிட்ரலாக இருக்கும். அங்கேயே ஒரு பெட் இருக்கும், ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். எப்போ தூங்குறேன்னு எனக்கே தெரியாது. தூங்குவேன், திடீர்னு ஐடியா வந்தால் எழும்பி பண்ணுவேன். அண்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து காலையில் 10 மணிக்கு தூங்குறது அப்படியே ஆயிடுச்சு. பட் அது எனக்கு பேர்ன் அவுட்டுக்குள்ளே கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஆஃப்டர் அ பாயிண்ட். இப்போது சில ஹரிபாஸ்கர் கூட சில ப்ராஜெக்ட்லாம் அந்த டைமில் பண்ணதப்போலாம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒர்க் பண்ணிட்டுருப்போம். தூங்காமல் சன்னை பார்த்துட்டு அப்புறம் தூங்குறது ரொம்ப அன்ஹெல்தியாக ஃபீல் ஆச்சு. காலையில் தூங்க ஆரம்பிப்பீங்க? ஆமாம். ஓகே. சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தூங்கும்போது பாடி வீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாடி வந்து இப்போதான் தூங்க போகிறேன். பட் அது ரொம்ப இட் டிடன்ட் ஃபீல் ரைட். பட் ஒரு ஃபேமிலின்னு ஆன பிறகு இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. யூ ஹேவ் டு மேக் டைம் ஃபார் யுவர் ஸ்பௌஸ், யுவர் கிட்ஸ். நான் என் ப்ரொஃபஷன், என் வேலை, என் பேஷன் அப்படின்னு ஃபுல்லாக இருக்க முடியாது. ஹேவ் டு பேலன்ஸ் ஆல் தட். ஸோ இப்போ கரெக்டாக இத்தனை மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மேபி லைக் 7 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவீங்களா? ப்ராபப்ளி ஒரு 8-9 வரைக்கும் கூட. Then you stop. Then no matter what, it stop. I have a 1-year-old daughter. Oh, that's nice. So நான் பண்ணுற ட்ராக் எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு போட்டால் தெரிஞ்சிடும். அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே நல்லா தான் இருக்கு, ஒர்க்கா இல்லையா, ஓகே தலையாட்டுவேன் அப்படியே, ஓகே ஒர்க்கா இது பிடிச்சிருக்கு, இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன். லைக் ஈஸிலி லைக் ஈஸி தெரிஞ்சிடும் ஈஸியாக வைப் பண்ணுவாங்க. உடனே நல்லா இல்லைன்னா அப்படியே திரும்பிடும். இந்த ட்ரிக் நானும் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பண்ணணும். எங்கள் அண்ணன் பொண்ணுக்கிட்ட நான் இது பண்ணுவேண்ணா. அண்ணன் பொண்ணு இருக்காங்க, சின்ன பாப்பா. ஸோ அவங்ககிட்ட ப்ளே பண்ணி காமிப்பேன். அவங்க டான்ஸ் ஆடலைன்னா அவுட் பாட்டு, அவ்வளோதான். அது குத்து சாங்கே கிடையாது, அது எந்த பாட்டாக இருந்தாலுமே. டு ஷேக் ஆர் டூ சம்திங். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ பேலன்ஸ். இந்த மாதிரி டைம்க்கு ஒர்க் பண்ணுறது வந்து ஐ திங்க் இது என்னோட கருத்து. ஒரு ஃபேமிலி லைஃப்னு போயிட்டுனா தென் யூ ஹேவ் டு ஷெட்யூல் திங்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி ரியலி குட் திங், பட் ஐ ட்ரை டு லைக் சேஞ்ச். It's okay to even work full time. Yeah, but I think like as you said, like it's needed. I think music comes from in life, right? வாழ்க்கையில இருந்து தானே வருது. வாழாம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? That's the right time you said. Has the AI bug bitten you? AI இளையராஜா சார் ஒன்று சொல்லிருக்காரு, நம்ம அந்த சூப்பராக இருந்துச்சு. நம்ம படிக்கிறதே ஏஐ தானே, நம்ம ஒரு அதுலேருந்து தான். நான் திருப்பி இதே தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், முன்னாடி இதே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நம்ம ஒரு எதுவுமே நம்ம சுய அறிவுன்னு கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாதுடா. எஸ், ஏஐ இஸ் எ டூல். நம்ம அக்யூமுலேட் பண்ணுற நாலேஜ் தான். அண்ட் ஏஐ இஸ் அ பவர்ஃபுல் டூல். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ வெப்பன் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ டூல். அது கையில் யார் கையில் இருக்கோ அதை பொறுத்து தான். சுனோ ஐ யூஸ் சுனோ. சம்டைம்ஸ் ஐ சிங் அண்ட் வயலின் சம்டைம்ஸ் வயலின் மாதிரி அப்படி அடிச்சுட்டு கூட சுனோ ஜெனரேட் பண்ணி. யா, அது செம மேட்டர்ல. யா, இப்போ வந்துருக்கிற. பட் ஃபார் ஷுர் ஐம் சேயிங் லைவ் மாதிரி இருக்காது, அதை ஒத்துக்கிறேன்னா. லைவ் மாதிரி இருக்காது. பட் சம்டைம்ஸ் ஹேவ் டு ஃபினிஷ் திங்ஸ் ஃபாஸ்ட்டாக. இல்லை, இது என்னன்னா எவ்ரிபடி won't have the luxury to hire somebody to play it லைவா. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் வந்து அந்த டைமில் வெரி ஹெல்ப்ஃபுல். பட் ஆர் அட்வைஸ் இஸ் ஒன்ஸ் யூ க்ரோ அவுட் ஆஃப் தட் ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. என்ன? ட்ரூ ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ட்ரூ பிளேயர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அது வரைக்கும் you can use the luxury of all these true. AI tools. Completely true. I think they also have advantage of if they can play a violin and put it in Suno. I want a background score for this violin piece.
they don't need a music producer or a band. Violinist is like I don't need you guys. You get that? It's advantage for everybody. You get it? It's like that. ஆனால் ரொம்ப அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இட்ஸ் லைக் ரொம்ப சிந்தட்டிக் ஆகிடும் நினைக்கிறேன். இந்த ட்ரூ மியூசிக்ன்ற ஆர்ட் எதுக்கு இருக்குன்ற பர்பஸே இந்த டு கனெக்டிங் பீப்புள் 1000 பேரோட டேட்டா ஒன்றா எடுத்துட்டு அவங்களோட ஸ்டோரியை மிஷின் சொல்லிச்சுன்னா why do you want that? ஒரு ஃப்ரெஷர் வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை வந்து சூஸ் பண்ணி டு ஷைன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் என்னென்ன பண்ணோன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள். எதுவுமே க்ளூலெஸ்ஸாக இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு. யூ லைக் அ பிகினர் விஷன் இருக்கு. ஓகே, ஸோ இஸ் கோயிங் டு பி a music producer or an artist or a musician? Anybody, an artist, okay, who creates music, who can sing. I think நான் எப்படி வளர்ந்தேன்னா நிறைய கொலாபரேஷனால தான் நிறைய கற்றுக்கிட்டேன். I'm a very middle class family, okay, so music is a expensive thing to learn. You know, ரொம்ப ஒரு பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் சப்ஜெக்ட் டு. ஸோ ஐ ஒன்லி லேர்ன் த்ரூ கொலாபரேஷன்ஸ். கொலாபரேட் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஸ்கேல்னா என்ன, கார்ட்ஸ்னா என்ன, பாலிரிதம்னா என்ன, அந்த மாதிரி நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணும்போது அந்த பாட்டு பண்ணும்போது கேள்வியாக கேட்டு அப்படியே கற்றுக்கிறது. ஸோ ஐ திங்க் கொலாபரேஷன் இஸ் அ கிரேட் வே டு லேர்ன். At the same time, you're creating a song together and you're networking together, you're building connections together, you know, exchanging resource together. அதுக்கு முன்னாடி வந்து அந்த பேசிக்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடக்ஷன் மட்டும் கற்றுக்கோங்க, அவ்வளோதாங்க. So you collaborate ஒரு லைட் ஹார்ட்டடாக, you know, don't take things so personal. ஹிட் ஆகணும்னு ஒர்க் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ரொம்ப பர்சனலாக அவர் அப்படி பண்ணிட்டாரு இவர் பண்ணிட்டாரு. We all are coming from different, you know, perspectives, different background. We like everybody have a different childhood trauma. Everybody have different, you know, எனக்கு அது சொன்னால் வலிக்கும், இது சொன்னால் இதாகும், எல்லாருமே like don't take things so personal, you know. try to be calm, you know, give more good feelings to people and like it will be great journey. And success கதை சொல்லணும் எல்லாரும், அதுவும் இம்பார்ட்டன்ட். எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டோரி. உங்கள் மியூசிக் மூலமாக ஏதோ ஒரு கதையை சொல்லுங்கள், நீங்கள் ஹானஸ்ட்டாக நம்புகிற கதையை சொல்லுங்கள். அண்ட் மேக் பீப்புள் ஹாப்பி. எண்ட் ஆஃப் த டே that's what the, you know, make people dance. அதுதான் உண்மை. டான்ஸ் ஆட்டம் ஆட வைக்கிறதா இப்போ அர்பன் தோலா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. என்ன அதுக்கு போட்டாலே பா தன்னால கால்லாம் ஆடுது ப்ரோ. பொழக்க விட்டு ஆடு. அடுத்த பாட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். நான் சிந்து பிடிக்கிறேன், நீங்கள் பொழக்க விடலாம். ஆசம். ஸோ இவ்வளோ நேரம் ஐ திங்க் ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் பேசினா பேசிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 3 எல்லாம் இருக்காங்க, தலை எல்லாம் குனிஞ்சிச்சு, அப்படியே தூங்கிட்டாங்க. அப்படியே முடியலடா என்னால். எப்படா கட்டுன்னு சொல்லுவீங்க. அந்த அந்த ஹேம்பர் மட்டும் bought some gift for me. Yes. Oh, what is that? So Christmas hamper. My wife is into events and gifting. Yes. Thank you so much. Christmas kitta vantirukku, so she made something other special. Crazy. Right. It was awesome. ivlo nara pesnadhu. I'm so glad that this thing happened. Yes. ரொம்ப நன்றி எனக்கு கூப்பிட்டது. புதுசா நிறைய விஷயம் மியூசிக்ல பண்றோம். பறக்க விடலாம். கட்.